கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இந்த நாளுடைய சமூகத்திலே நாம் கூடி வந்து அவரை ஆராதிக்க தேவன் நமக்கு உதவி செய்தபடியினால் என் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். சங்கீதம் 19 வசனம் 14 நாம் வாசிக்கலாம். Psalm 19 verse 14. சங்கீதம் 19 14வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஆமென். எல்லாரும் வாசிங்க. ஆமென். இது ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டை போல தான் இந்த வசனம் காணப்படுகிறது. ஒரு ஜெப விண்ணப்பத்தை போல இது காணப்படுகிறது. தாவீது ராஜா தேவனை நோக்கி பார்த்து, என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக என்றவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய தினந்தோற வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையிலே நாம் பயன்படுத்தக்கூடிய ஒன்று எது? நிறைய பயன்படுத்துகிறோம், சிலது பயன்படுத்தாமலும் இருப்போம். ஆனால் பயன்படுத்தாமல் இது பயன்படுத்தவே என்னால் ஸ்டாப் பண்ணவே முடியாது, இது பயன்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். ஏதாவது காரியத்துக்கு நான் என்ன செய்வேன்? பயன்படுத்திக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நம்ம இடத்துல இருக்கிறது. இப்போ கூட அது என்னிடத்துலேருந்து பயன்படுகிறது. என்ன பயன்படுது? என்னுடைய வாய். என்னுடைய வாய். சில பேர் வாய் ஓய்ந்தே இருக்காது. தூக்கத்தில் கூட கத்துவாங்க, தூக்கத்தில் கூட புலம்புவாங்க, தூக்கத்தில் கூட பல விதமான காரியங்களை பேசுவாங்க. சில பேர் எப்போவுமே அரைச்சிக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது போட்டுக்கிட்டு என்ன செய்வாங்க? சில பேர் பப்புள் கம் போட்டு மென்னுக்கிட்டே இருக்கிற மாதிரி, சில பேர் ஏதாவது அரவ மிஷின் மாதிரி போட்டுக்கிட்டு அரைச்சிக்கிட்டே இருப்பாங்க. போகட்டும். ஆனால் இங்கே சங்கீதக்காரராகிய தாவீது ராஜா அவர் சொல்கிற வார்த்தையை பாருங்கள். என் வாயின் வார்த்தைகள் என் இருதயத்தின் தியானம். வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுறார். பாருங்க, எப்படி இருக்கணுமா? அது உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. ஆங்கில மொழிபெயர்ப்பு ஒன்றில் இவ்விதமாய் இருக்கிறது: ஸ்போக்கன் வேர்ட்ஸ் அண்ட் அன்ஸ்போக்கன் தாட்ஸ் என்று இருக்கிறது. அப்படின்னா, நான் பேசக்கூடிய வார்த்தைகளும் பேசாமல் தியானிக்கக்கூடிய அல்லது சிந்திக்கக்கூடிய எண்ணக்கூடிய எண்ணங்கள்லாம் எப்படி இருக்கணும்னா, அவருடைய சமூகத்தில் ரொம்ப ப்ரிஷியஸாக இருக்கணும் அப்படின்னு ஆங்கிலத்தில் இருக்கிறது. ரொம்ப அது நல்லதாக இருக்கணும். தமிழில் நாம் பார்க்குறோம் பிரீதியாக இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? கவனிங்க எல்லோரும், இங்கே பாருங்க. காலை இப்போ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் எல்லாரும், அவங்க அப்பா அம்மாவையும் சேர்த்து தான் சொல்கிறேன். காலை இப்போ முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். அவன் வேலையை அவன் பண்ணிட்டு போட்டோம், நீங்கள் இங்கே கவனிங்க. நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடியதான வார்த்தைகள் அது எப்படி இருக்கணும்னு நாம் விரும்புகிறோமோ இல்லையோ, தேவன் விரும்புகிறபடி அது இருக்கணும் அப்படின்னு சங்கீதக்காரராகிய தாவீது அவரும் கூட அதை விரும்புகிறார். ஏன் விருப்பப்படி நான் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. என் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள்
ஏன் விருப்பப்படி இருக்கக்கூடாது? அது உமக்கு பிரீதியாய், உம்மை சந்தோஷப்படுத்தக்கூடியதாய், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியதாய், உம்முடைய நாமத்திற்கு அது மகிமையான சாட்சியாக இருக்கக்கூடியதாய், உமக்கு விருப்பமானதாக இருக்கும்படியாக, இன்னும் சொல்லப்போனால் உமக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும்படியாக என் வார்த்தைகள், என் வாயின் வார்த்தைகள் இருக்கணும். அதற்கு வேண்டிய கிருபையை தாங்கன்னு அவர் கேட்கிறார். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகள் உமது சமூகத்தில் பிரீதியாக இருக்கணும். ஆனால் இந்த வாய் எப்படியெல்லாம் பயன்படுகிறது, எதற்கெல்லாம் பயன்படுகிறது? வேதத்தில் நிறைய வசனங்கள் சொல்லுகிறது. இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். அப்போ இந்த வாய்க்கும் இருதயத்துக்கும் என்ன இருக்குது? கனெக்ஷன் இருக்குது. அதை தான் சங்கீதக்காரன் சொல்கிறார், என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தையும். அப்போ ரெண்டுத்துக்குமே என்ன இருக்குது? தொடர்பு இருக்குது. இருதயத்தில் நாம் என்ன யோசிக்கிறோமோ, அல்லது என்ன சிந்திக்கிறோமோ, அல்லது என்ன தியானிக்கிறோமோ, எதை ஓயாமல் அதில் போட்டு 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 போட்டு, முன்னெல்லாம் அந்த சிடி பிளேயர் வரும், போட்டு போட்டு ரீவைண்ட் பண்ணி பண்ணி போட்டு போட்டு ரீவைண்ட் பண்ணி பண்ணி பார்ப்பாங்க, கடைசியில் அது ஓடாமல் போயிடும். ரிப்பேர் பண்ணணும். இருந்துச்சு இல்லையா டிவிடி பிளேயரு? அப்புறம் டேப் ரெக்கார்டர் கூட இருந்துச்சு. போட்டு போட்டு மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி 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 சிலது பிடிச்சி போச்சுன்னா அப்படி நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி சில விஷயங்கள் இருதயத்தில் நல்லதையும் அதை ரீவைண்ட் பண்ணி பண்ணி மறுபடியும் மறுபடியும் யோசிக்கும். சிலது நல்லதை விட கெட்டதை அதிகமாக என்ன செய்யும்? ரீவைண்ட் பண்ணி பண்ணி என்ன செய்யும்? யோசித்து 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 தியானித்து 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 தன்னையே கெடுத்துக்கொள். இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் ஆரம்பத்திலேருந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லப்படுகிறது வசனம்? பொல்லாததாக இருக்கிறது. இருதயம் திருக்குள்ளதும் கிறுக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கு. அப்படி தேவன் சிருஷ்டிக்கலை. தேவன் சிருஷ்டிக்கும் போது அப்படி சிருஷ்டிக்கலை. அவர் அதை நன்றாகத்தான் சிருஷ்டித்தார். நன்றாகத்தான் சிருஷ்டித்தார். தேவனோடு முதல் மனுஷன் உருவாக்கப்பட்டு தேவனோடு அந்த சஞ்சரித்த காலங்கள் நித்திய காலம். அது மகிமையான காலம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அந்த நித்திய காலத்தை, நிரந்தர காலத்தை, அந்த நித்திய வாழ்க்கையை, நிரந்தர வாழ்க்கையை சாதாரண உலக பொருளுக்காக இன்றைக்கு எவ்விதமாய் தேவ சமூகத்தை நம்ம அசட்டை பண்ணுறோமோ, அதே போல் எதை புசிக்காதேன்னு சொன்னாரோ அதை புசித்ததினாலே அந்த நித்திய நிரந்தர அந்த மகிமையான வாழ்க்கையை, அந்த மகிமையான காலத்தை இழக்க வேண்டியிருந்தது. அதனால தான் காலங்கள் எல்லாம் மாறி போனது. மனுஷன் பாவம் செஞ்சதுனால மனுஷனுக்கு மட்டும் தீங்கு இல்லை, உலகத்தில் எல்லாவற்றிற்குமே தீங்கு வந்தது. மனுஷன் தானே பாவம் செஞ்சான். மிருகம் செஞ்சிச்சா? சிங்கம் செஞ்சிச்சா? கரடி செஞ்சிச்சா? புலி செஞ்சிச்சா? பாம்பை பிசாசு யூஸ் பண்ணிக்கிட்டான். பாம்பு நல்லது தான். பாம்பும் கூட எப்படி தான் இருந்தது? நல்லதாக தான் இருந்தது. தேவன் சிருஷ்டிப்பில் எல்லாம் நல்லது தான். ஆனால் அதற்குள்ளே யூதாசுக்குள்ளே எப்படி பிசாசு புகுந்தானோ அதே போல் அந்த சர்பத்துக்குள்ளே பிசாசு புகுந்தான். அதுலேருந்து அது வேறு விதமாய் மாறிவிட்டது. அந்த காலம் நல்ல காலம், நிரந்தரமான நித்தியமான மகிமையான காலம். இது அந்த காலத்திற்கு தான் மறுபடியும் அதே காலத்திற்கு மறுபடியும் நாம் போக வேண்டும் என்பதற்காகவும், அந்த காலத்தில் அந்த காலம் எப்படி இருந்தோ அதே போன்ற ஒரு காலத்திற்குள்ளே நம்மை மறுபடியும் அழைத்து போவதற்காகவும் தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனிதனாய் கடந்து வந்தார். அவர் செய்ய வேண்டியதான பாவ பரிகார காரியங்களை அவர் செய்து ஜெயம் பெற்று பரலோகம் சென்று மறுபடியும் அதிலே நாம் வளர்ந்து கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்து அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மளை நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டதனுடைய முக்கிய நோக்கமே கையை தட்டிட்டு அந்நிய பாஷை பேசிட்டு குதிச்சுட்டு போறதுக்காக அல்ல. ஏசு என்னெல்லாம் சொன்னாரோ
அதையெல்லாம் நமக்கு நினைவுபடுத்தி அந்த வார்த்தையின்படி, அந்த வசனத்தின்படி, அந்த சத்தியத்தின்படி, அந்த உபதேசத்தின்படி நாம் நடந்து பிசாசின் கிரியைகளை நாம் ஜெயித்து பரலோகம் போக வேண்டும் என்பதற்காக அந்த மறுபடியும் எதை நாம் இழந்து போனோம், அந்த நித்திய காலத்தை, அந்த நிரந்தர காலத்தை, அந்த நித்திய ஆசீர்வாதத்தை, அந்த மகிமையான காலத்தை, தேவ மகிமையோடு நாம் ஒன்றித்திருந்த அந்த காலத்தை இழந்து போனோம். அதை நாம் மறுபடியும் பெற்றுக்கொள்வதற்காகத்தான் ஆவியானவர் இயேசுவினுடைய வார்த்தைகள் எல்லாம் நமக்கு நினைவுபடுத்தி, பிதாவினுடைய வார்த்தைகள் எல்லாம் நினைவுபடுத்தி நம்மை நடத்துவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. இதை நன்றாக நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ ஒவ்வொரு முறையும், ஒவ்வொரு நாளும் ஆவியானவரோடு நீங்கள் பேசும் பொழுது, ஆவியானவரோடு நீங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது, தாவீது எவ்விதமாய் என்ன சொல்லி ஜெபிக்கிறார்? அவர் என்ன அந்த வார்த்தை சொல்றாரு? என் வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? உமக்கு பிரியமாய் இருக்கணும். எப்படி இருக்கணும்? என்னைக்காவது நம்ம கேட்டிருக்கோமா? காலைல ஏஞ்சோடனே, ஆண்டவரே இன்னைக்கு நான் பேசக்கூடிய பேச்செல்லாம் உமக்கு பிரியமானதாக தான் இருக்கணும், வேறு எதுவும் நான் பேசக்கூடாது. என் இருதயத்தின் தியானமெல்லாம் கர்த்தாவே உம்மை சுற்றி சுற்றி தான் இருக்க வேண்டும், வேறு எதை குறித்தும் இருக்கக்கூடாது. என்னைக்காவது ஜெபிச்சிருப்போமா? நாம ஜெபிக்காதனால தான் இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு இந்த வார்த்தையை நமக்கு கொடுத்து சொல்லிக் கொடுக்கிறார், கற்றுக் கொடுக்கிறார். சொல்லிக் கொடுப்பதிலும் கற்றுக் கொடுப்பதிலும் நாம் என்ன செய்யணும்? கற்றுக்கொண்டு தேர வேண்டும். அதிலே நாம் வளர்ந்து கனி கொடுக்க வேண்டும். அப்ப இந்த வாய் எதற்கெல்லாம் நாம் பயன்படுத்துகிறோம்? எதற்கு நாம் பயன்படுத்துவதில்லை. ஆனால் வேதம் எதற்காக அதை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறது? தேவன் எப்படி விரும்புகிறார்? எதற்காக அதை சிருஷ்டித்தார்? இன்னொரு இடத்துல சொல்றார், என் வாய் உமது துதியை சொல்லி கொண்டிருக்கும். என்ன? இன்னொரு இடத்துல அவர் சொல்றார், என் வாய் உமது துதியை என்ன செய்யும்? சொல்லி கொண்டிருக்கும். உம்முடைய துதி எப்பொழுதும் என் வாயிலே இருக்கும். உம்முடைய துதி எப்பொழுதும் இருக்குதா? நமக்கு அப்படி இருக்குதா? எப்பொழுதும் நம்ம பாட்டெல்லாம் பாடுறோம், துதி துதி இயேசுவை துதி, பாட்டு தான் பாடுறோம் ஒழிய நம்முடைய வாயில் அந்த துதி எப்பொழுதும் இருக்கணும். அவரை குறித்து தானே, அவரை நினைக்கும் போதெல்லாம் நாம் பாட்டு பாடுறோம். நினைக்கும் போதெல்லாம் தெரியாதா பாட்டு? வீட்டில் பாட்டு பாடுறது கிடையாது, வேதம் வாசிக்கிறது கிடையாது, ஜெபிக்கிறது கிடையாது. தேவையில்லாதெல்லாம் தான் நம்ம என்ன செய்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்மெல்லாம் என்ன சொல்லிக்கிறோம்? நாங்களாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், நாங்கள்லாம் பரலோகம் போக போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். வெறும் கற்பனையில் வாழக்கூடாது. கற்பனையில் தான் சொல்லுவாங்க, மண் குதிரையை நம்பி எதில் இறங்கக்கூடாது? ஆற்றுல இறங்கக்கூடாது. அப்போ கற்பனையிலே நம்ம வாழ்ந்துடக்கூடாது. பரலோகம் போவோன்ற கற்பனையில் வாழக்கூடாது. நிஜத்தில் வாழணும். நிஜத்தில் அன்றாட நம்முடைய வாழ்க்கையில் பரலோகம் இருக்க வேண்டும். அந்த பரலோகத்தின் நினைவுகள் மாத்திரமல்ல, அதோடு நாம் ஒன்றித்து கொள்ள வேண்டும். அந்த வார்த்தைகளோடு, வசனத்தோடு, ஆவியானவரோடு, இயேசுவோடு, பிதாவோடு நம்மை நடத்தக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளோடு நாம் என்ன செய்யணும்? இணைந்து கொண்டு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஆமென். அல்லேலூயா. அப்ப இந்த வாயில அவர் சொல்றாரு, எப்பொழுதும் உடைய துதி, எக்காலத்திலும் நான் துதிப்பேன், எப்பொழுதும் துதிப்பேன். காலையிலும் நம்ம பாட்டு பாடணும், காலையிலும் துதிப்பேன். துதிச்சாமா எனக்கு காலையில் எழுந்து? மாலையிலும் துதிப்பேன். மாலையில் துதிக்கிறோமா? பகலிலும் துதிப்பேன், இரவிலும் துதிப்பேன், ராச்சாமங்களிலும் கூட நான் உம்மை தியானிக்கிறேன்னு சொல்றார் தாவீது. அந்தி சந்தி மத்தியான வேலைகளிலே நான் உம்மை தொழுது கொள்ளுகிறேன், உம்மை நோக்கி பார்க்கிறேன்னு சொல்றார். அப்படிப்பட்டவங்க தான் பிரகாசிக்கப்பட்டார்கள். தாவீது பிரகாசப்பட்டதுக்கும் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டதற்கும் அதுவும் ஒரு காரணம். தானியேலும் கூட அப்படித்தான். அவர் இடைவிடாமல் தேவனோடு கூட இணைந்து கொண்டார். ஆமென். அல்லேலூயா. அதுக்குன்னு வேலை வெட்டி இல்லாதவங்க இல்லை. அவங்கெல்லாம் நல்ல உயர்வான ஒரு பகுதி, என்ன சொல்றது, உயர்வான ஒரு வேலையில் இருந்து கொண்டு தான், உயர்வான ஒரு பதவியில் இருந்து கொண்டு தான், உயர்வான வேலைகளை செய்து கொண்டு தான், ராஜான்னு சொன்ன சரியா தூங்கக்கூட முடியாது. தெரியுங்களா? ராஜான்னு சொன்னால் தூங்கக்கூட முடியாது. ஏன்னா எப்போ வேணாலும் எந்த விஷயத்தை வேணாலும் ராஜாவை எழுப்பி என்ன செய்ய வேண்டியிருக்கும்? கேட்க வேண்டியிருக்கும்.
எப்போவுமே அவங்க தேசத்தை ஆள்றாங்கன்னா தேசத்தின் மேல் அவங்களுடைய சிந்தனைகள் எப்பவும் இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட ராஜாவே சொல்கிறாரு, இரவும் பகலும் நீர்தான் என்னுடைய தியானம். ஆமென், அல்லேலூயா. எப்போ எல்லாவற்றிலும் அவர் யுத்தத்துக்கு போனாலும் தேவனோடு தான் போனார், தேவனை கேட்டுக்கிட்டு தான் போனார். யுத்தம் செய்துக்கிட்டே தேவனோடு கூட இருந்தார். பகைவன் விரட்டின பொழுது கூட தேவனோடு கூட இணைந்து தான் அவர் ஓடிக்கொண்டிருந்தார். அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் எல்லாம் தேவனை துதிக்கக்கூடிய வார்த்தைகளாகவே, தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாகவே அதிகமாக இருந்தது. நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான் நாம் புதுப்பித்து கொள்ள வேண்டும். துதிங்க துதிங்க, எவ்வளோ துதிக்க முடியுமோ அவ்வளோ துதிங்க. அவ்வளோ நமக்கு ஆசீர்வாதமே தானே ஒழிய சாபத்தை கொண்டு வராது. ஆமென், அல்லேலூயா. அப்போ அந்த இழந்து போன அந்த நித்திய வாழ்வு, இழந்து போன அந்த நித்திய காலம், இழந்து போன அந்த தேவ மகிமையை மறுபடியும் நாம் பெற்றுக்கொள்வதற்காக நாம் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அதற்கு நமக்கு உதவி செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். இதற்கிடையில் எத்தனையோ காலங்கள் வந்து போச்சு. கபடற்ற காலம் ஒன்று இருந்தது, சூதுவாது இல்லாத ஒரு காலம் இருந்தது, மனசாட்சியின் காலம் இருந்தது நம்முடைய முற்பிதாக்கள் காலத்தில். ராஜாக்கள் காலம் என்று இருந்தது, நியாயப்பிரமாண காலம்னு இருந்தது. இதெல்லாம் போச்சு. ஏசு கிறிஸ்து வரையில் நியாயப்பிரமாண காலம் இருந்தது. ஏசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் நாம் இப்போ ஏசு கிறிஸ்துவனுடைய வருகை வரலாம். இப்போ இருக்கக்கூடிய காலம் என்ன காலம் தெரியுமா? எந்த காலமாக இருந்தால் எனக்கு என்ன, மழை காலமோ வெயில் காலமோ குளிர்காலமோ, நாம் கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். இதற்கு பிற்பாடு வரக்கூடியது உபத்திரவ காலம், ஒரு 7 ஆண்டுகள் உபத்திரவ காலம். அதுக்கப்புறம்தான் 1000 வருட அரசாட்சி காலம். அதுக்கப்புறமா பார்க்கும்போது நித்தியமாய் அவரோடு கூட வாழக்கூடிய அந்த மறுபடியும் வாழ்ந்த அந்த நித்திய காலம் வரப்போகிறது. அப்போ இத்தனை காலங்கள் நடுவில் நிறைய காலங்கள் கடந்து போயிருக்கிறது. ஆனால் அவைகள் போனவைகள் மறுபடியும் வராது. ஆனால் நாம் இருக்கக்கூடிய அந்த காலத்தை நாம் என்ன செய்யணும்? சரியாய் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எப்படி பயன்படுத்தி கொள்ளணும்? இது என்ன காலம்? கிருபையின் காலம். ஆங்கிலத்தில் சொல்லணும்னா கிரேஸ் பீரியட். சில பிள்ளைங்களுக்கு 35 எடுத்தால் பாஸ் இல்லையா, 35 எடுத்தால் பாஸ். தெரியுமா? ஆமாம், தெரியும்ல 35 எடுத்தால் பாஸ். சில பிள்ளைங்க 33 எடுத்திருக்கோம், 2 மார்க்கு. சில பிள்ளைங்க 34 எடுத்திருக்கோம், 1 மார்க்கு. அதுக்கு போயிட்டு நிற்பாங்க, டீச்சர் 2 மார்க்கு, டீச்சர் 1 மார்க். அவங்க தேடி பார்ப்பாங்க, எதுலையாவது கூட கொஞ்சம் கூட்ட முடியுமா அப்படின்னு பார்ப்பாங்க. எங்கேயாவது கூட்ட முடியும், அங்கே ஒரு 1/2 மார்க், இங்கே ஒரு 1/2 மார்க், இங்கே ஒரு 1 மார்க் அப்படின்னு போட்டு என்ன செய்வாங்க? ஜஸ்ட் பாஸ். அது கிரேஸ் மார்க். என்ன மார்க்கு? கிரேஸ் மார்க். அந்த மாதிரி நாம் இருக்கக்கூடிய இந்த காலம் கிரேஸ் பீரியட், கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலத்தில் நாம் அதை சரியாக பயன்படுத்திக்கணும். என்ன குறை இருந்தாலும் அந்த குறையை அவர்கிட்ட சொல்லி அதை எப்படி அந்த குறைகள் எல்லாம் நீக்கி நம்மை ஒரு புதிய நிறைவை நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஒரு 2 மார்க்கு நம்ம கெஞ்சி நிற்கிற பிள்ளைகளை போல, இல்லை 1 மார்க்குக்கு கெஞ்சி நிற்கிற பிள்ளைகளை போல நாம் தேவனை நோக்கி பார்த்து நிற்க வேண்டும். தாவீது அப்படி தான் நிற்கிறார். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தை எப்படி இருக்கணும் தெரியுமா? கேட்குறார் அவர். கிரேஸ் பீரியட். அப்போ கிரேஸ் பீரியட் இல்லை, அப்போ நியாயப்பிரமாண காலம். நியாயப்பிரமாண காலம் எப்படிப்பட்ட காலம் தெரியுமா? கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு, கைக்கு கை, காலுக்கு கால். என்னது அது? ஆட்டுக்கால் மாட்டுக்கால் வாங்கின்னு வந்து சூப் வச்சு குடிக்கிறது இல்லை. நீ கையை உடச்சினே உன் கையை உடைக்கணும். நீ கண்ணை ஏதாவது செஞ்சினா உன் கண்ணு அதே மாதிரி செய்யப்படும். நீ ஒருத்தனை அடித்து பல்ல உடச்சினா உன் பல்லும் அதே மாதிரி உடைக்கப்படணும். ஜீவனுக்கு ஜீவன்,
இப்படித்தான் இருந்தது, இன்னும் சில இடங்களிலே இருக்கிறது இன்னும். ஆனால் இப்பொழுது நாம் அப்படி அல்ல, கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். கிருபையின் காலம்னா என்ன? பேசி முடிவெடுத்துக்கலாங்க. பேசி முடிவெடுத்துக்கணும். என்ன பேசணும்? தப்பு பண்ணால் தப்புன்னு ஒத்துக்கணும். தவறு செய்தால் தவறென்று ஒத்துக்கொண்டு போய் என்ன செய்யணும்? ஹலோ, இங்கே கவனிங்க, உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கார். என்ன செய்யணும்? தவறுன்னு சொன்னேன், நம்ம தவறு பண்ணிட்டோம், தவறுன்னு செஞ்சால் நம்ம என்ன செய்யணும்? யார்கிட்ட? தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கணும். அதே போல் யாருக்கு விரோதமாக நாம் தவறு செய்தோமோ அவர்களிடத்திலும் கூட மன்னிப்பு கேட்கணும். இதில் பெரியவங்க சின்னவங்கன்னு பார்க்கக்கூடாது. இப்போ நான் அப்படி போகிறேன், நான் தெரியாமல் சுவாதியை மெரிச்சிடுறேன்னு வைங்களேன், என்ன சொல்லணும்? அவ கத்துவா. என்ன சொல்லணும்? சொரிய சொல்லணுமா? நம்மெல்லாம் வெள்ளைக்கார குஞ்சுங்க இல்லை, அதனால சாரி சொல்லணும். மன்னிச்சுக்கம்மா, தெரியாமல் மதிச்சுட்டேன். மெதிக்க கூட வேண்டாங்க. சில நேரத்தில் பெரியவங்க உக்காந்துட்டு இருந்தா அப்படி அவங்க காலை தாண்டி போனாலே அது தவறு. பெரியவங்க காலை உதைக்கலாம் வேண்டாம், மெரிக்கலாம் வேண்டாம், அப்படி தாண்டி போனாலே என்ன செய்வாங்க? பார்ப்பாங்க. ஏதோ தெரிஞ்சோ தெரியாமல நம்ம செய்கிறோன்னு வைங்களேன், ஆனால் அந்த பெரியவங்க பார்ப்பாங்க என்ன செய்கிறாங்க, என்ன சொல்ல போகிறாங்க. அப்போ என்ன செய்வாங்க தெரியுமா? சப்போஸ் தெரியாமல் தாண்டி இருந்தால் என்ன செய்வாங்க தெரியுமா? என்ன செய்வாங்க? நீங்கள் யாரும் செஞ்சது இல்லையோ, பார்த்தது இல்லையோ, உடனே குனிஞ்சு அவங்க காலை தொட்டு அப்படி பண்ணிட்டு போவாங்க. கை எடுத்துட்டு, காலை தொட்டு கை எடுத்துகிட்டு போவாங்க. பெரியவங்களும் அப்படி தான். சின்ன பிள்ளைங்கள தாண்ட மாட்டாங்க. சின்ன பிள்ளைங்க ஏதாவதுன்னா சரி நம்ம இஷ்டத்துக்கு நம்ம அப்படி பண்ணோம் அப்படின்லாம் செய்ய மாட்டாங்க. அப்போ பெரியவங்களும் சின்னவங்களும் அப்படி இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் பெரியவங்களும் அப்படி இல்லை, சின்னவங்களும் அப்படி இல்லை. அப்போ நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நம்முடைய வார்த்தையானது, நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையானது, வசனம் சொல்லுகிறது, உன் நாவிலிருந்து சொல் பிரபாதத்திற்கு முன்னமே அதையெல்லாம் யார் அறிந்திருக்கிறது? தேவன் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. யார் அறிந்திருக்கிறது? தேவன் அறிந்திருக்கிறார். அப்படின்னா என்ன? நம்ம இருதயத்தில் சிந்திக்கும் பொழுதே தேவன் அதை அறிந்து கொள்ளுகிறார். அது வார்த்தையாக வெளியே வரத்துக்கு முன்னாலே அந்த சிந்தனையெல்லாம் வசனம் அப்படிதான் சொல்லு, அவர் தூரத்திலிருந்து சகலத்தையும் அறிகிறார். என் இருதயங்களை உள்ளிருதயங்கள் எல்லாம் அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அப்ப இந்த வாயில இது ரொம்ப பாதுகாப்பா நம்ம காத்து கொள்ளணுங்க. இந்த வாயிலிருந்து வரக்கூடியதான வார்த்தைகள் வேண்டாத வார்த்தைகள், விபரீத வார்த்தைகள். இன்னும் வசனம் சொல்லுது, கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து என்ன செய்யக்கூடாது. இருக்குதா இல்லையா? இல்லை நான் ஏதாவது தப்பாக சொல்கிறேன்னா? எபேசியர் 4:29 வாசிங்க. எபிஷியன்ஸ் 4:29. சீக்கிரம், எவ்வளோ நேரம் எபேசியர் எடுத்து வாசிக்கிறதுக்கு? 4:29. தூக்கம் வருதா? ஆமென். நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி இதை வாசிங்க, பண்ணி வச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க, தலையை ஆட்டிக்குவாங்க. ஆனால் அதுக்கப்புறமா தெரியாது. நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், ஆராதனைக்கு வரும்போது, பைபிள் ஸ்டடிக்கு வரும்போது வேத புத்தகத்தை, பாட்டு புக்கை கூட ஒரு டைரியை, ஒரு பேனாவை கொண்டு வாங்க, நோட் பண்ணிக்கங்க. மொபைலில் நீங்கள் பார்த்து வாசிக்கிறதெல்லாம் நீங்கள் ட்ரெயினில் போகும்பொழுது இல்லை வெளியில் எங்கன்னா போகும்பொழுது யூஸ் பண்ணிக்கங்க, தவறு இல்லை. பைபிளை கொண்டு போக முடியாத இடத்துல நீங்கள் மொபைலில் அந்த ஆப் வச்சு நீங்கள் பயன்படுத்திக்கங்க. ஆனால் சபைக்கு வரும் பொழுது வேத புத்தகம் உங்கள் கையில் இருக்கணும், பாட்டு புத்தகம் உங்கள் கையில் இருக்கணும்.
ஒரு நல்ல ஒரு நோட்டம், ஒரு பேனா அவங்க கையில் இருக்கணும். தேவன் கொடுக்கக்கூடியதான வார்த்தைகளை நீங்கள் பெற்று அவைகளை எழுதி அதை தியானிக்க வேண்டும். அதற்காகத்தான். அப்பதான் அது நமக்கு பிரயோஜனப்படும். கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். அப்புறம் என்ன சொல்றாரு? பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் அதையே கேட்கிறவங்களுக்கு பிரயோஜனமா பேசுங்க. கெட்ட வார்த்தை வரக்கூடாது. அப்ப என்ன வார்த்தை வரலாம்? நல்ல வார்த்தை வரணும். அதுவும் எப்படிப்பட்ட நல்ல வார்த்தை? அடுத்தவங்களுக்கு பக்தி விருத்தியை உண்டு பண்ணணும். அப்படி என்றால் விசுவாசமான நல்ல வார்த்தைகள், அடுத்தவங்களை பலப்படுத்தக்கூடிய நல்ல வார்த்தைகள், அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல வார்த்தைகள், அடுத்தவங்களுடைய சோகத்தை, சோர்வை, துக்கத்தை, கலக்கத்தை, குழப்பத்தை, நிந்தையை, அவமானத்தை மாற்றக்கூடிய வார்த்தை. இன்னும் கொஞ்சம் எரிரத்தியில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுற வார்த்தைகளை அல்ல. சில பேரை நான் பார்த்துருக்கேன், கொஞ்சம் சூடாக இருக்கிறவங்கள இன்னும் கொஞ்சம் என்ன செய்திருவாங்க? உஷ்ணமாக்கிடுவாங்க. நேபுகாத் நேச்சார் அவர் ஒரு சிலையை நிறுத்தினார். அப்போ சில பேர் சொன்னாங்க, யாராவது வணங்கலைன்னா, திட்டம் போட்டு தான் அதை செய்தாங்க, யாராவது வணங்கலைன்னா ராஜாவுக்கு கோவம் வந்துச்சு. அது எப்படி நான் வைக்கிற சிலையை வணங்காமல் போவாங்க? அப்படி வணங்கலைன்னு சொன்னால் அவங்களுக்காக அக்னி சூளை ஆயத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டார். இது சாதாரண கோபம். சாதாரண கோபத்துக்கு என்ன உண்டாச்சு? அக்னி சூளை. அதன்படியே சத்துருக்கள் பார்க்குறாங்க, ஓ நம்ம சொன்னது சரியாக போச்சு, இவங்களை தூக்கி போடுறதுக்கு சரியான சந்தர்ப்பம். பார்த்தா கர்த்தருடைய பிள்ளைகள் அங்கே வணங்கலை அப்படின்ற ரிப்போர்ட் ராஜாவுக்கு போகுது. ராஜா சொல்கிறாங்க, யாராவது உங்கள் கட்டளையை மீற எப்படியெல்லாம் சொல்லியிருப்பாங்கன்னு யோசித்து பாருங்கள். கொஞ்சம் திரும்பி இருக்கிற வேலையை செய்கிறவங்க எப்படியெல்லாம் பேசியிருப்பாங்கன்னு யோசித்து பாருங்கள். ராஜா உங்கள் கட்டளையை மீறிட்டாங்க. யார்? உங்கள் தேசத்தில் அடிமையாக வந்த உங்கள் இடத்துல ஒரு நல்ல அதிகாரிகளாக நீங்கள் வச்சுருக்கிற, நல்ல உயர்வில் வச்சுருக்கிற அவங்களே என்ன செய்துட்டாங்க? உங்கள் உப்பை தின்னுக்கிட்டே உங்களுக்கு என்ன செய்கிறாங்க? துரோகம் பண்ணுறாங்க. எப்படி? உங்கள் உப்பை தின்னுக்கிட்டே உங்களுக்கு துரோகம் பண்ணுறாங்க. நம்மெல்லாம் அப்படி தானே சொல்லுவோம். என்னெல்லாம் திரிமுறுக்கிறதுக்கான வேலை என்னெல்லாம் செய்யணுமோ அத்தனையும் அங்கே செய்கிறாங்க. ராஜாவுக்கு என்ன ஆகுது தெரியுமா? சாதாரணமாக சூளை போல் இருந்த அந்த கோபம் இப்போ எப்படி ஆகுது? 1 மடங்கு, 2 மடங்கு, 3 மடங்கு, 4 மடங்கு, 5 மடங்கு. அப்போது ஒவ்வொரு வார்த்தை அங்கே சொல்ல சொல்ல ராஜாவுக்கு ஒவ்வொரு மடங்காக கோபம் என்ன ஆகுது? ஏறி 7, அதாவது 7 என்று சொல்லிட்டு பூரணம். கோபத்தில் அவர் ரொம்ப பூரணப்பட்டுட்டார். ஆகவே என்ன செய்துட்டார்? சொல்கிறாரு, அக்னி என்ன செய்யுங்க? 7 மடங்கு சூடாக்குங்க. இப்போ இருக்கிற டெம்பரேச்சரோடு எவ்வளோ இருக்கணும்? 7 டைம்ஸ். இப்போவே 100 டிகிரின்னு இருக்குதுன்னு வைங்களேன், 7 டைம்ஸ்னால் என்ன ஆகும்? 100 டிகிரியை நம்மளால் தாங்க முடியல வெயில். நம்முடைய உடம்பு கொஞ்சம் நார்மலாக இருக்க வேண்டிய அந்த சூட்டை விட 1 டிகிரி கூடினாலே நமக்கு ஜுரம்னே சொல்லிடுறோம். 2 டிகிரி கூடினா இன்னும் கொஞ்சம் அதிகமான ஜுரம். 3 டிகிரி கூடினா ஐயோ மூளை வரலாம் எட்டிடுச்சு. 4 டிகிரி கூடுச்சுன்னா ஐயோ ஃபிட்ஸ் வருது. 5 டிகிரி கூடனா அவ்வளோதான், மனுஷன் இனிமேல் பழைக்க மாட்டான், அன்கான்ஷியஸில் போயிட்டான். இப்படி நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி 7 மடங்கு கோபத்தினால 7 மடங்கு அங்கே அக்னி சூளை சூடாக்கப்பட்டது. எதனால்? இது வார்த்தைங்க, வார்த்தை. அடுத்தவங்களை குடும்பத்தையோ அல்லது அடுத்தவங்களுடைய உறவையோ அடுத்தவங்களுடைய காரியங்களை கெடுக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் நம்முடைய கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாயிலிருந்து என்ன செய்யக்கூடாதான்? புறப்படக்கூடாது. சில பேர் சொல்கிறதே அப்படியே வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி அப்படி நைஸாக அப்படி ஒன்று போட்டு போயிடுவாங்க. அது உள்ளே இருந்து குழந்தைக்கிட்டே அந்த வாழைப்பழமாக இருந்தாலும் ஊசி போனால் குடைய தானே செய்யும். ஆனால் உள்ளே போகும்போது தெரியாது. சில நேரத்தில் ஊசி குத்தும் போது நமக்கு அவ்வளோ வலி தெரியாது. ஊசி குத்து வந்ததுக்கப்புறம் வலி நல்லா தெரியும். அதுதான் சில ஆயில் இன்ஜெக்ஷன் இருக்குது.
அதெல்லாம் வருஷ கணக்கில் கூட சில பேருக்கு வலி இருந்துக்கிட்டே இருக்கும், வருஷ கணக்கில் இருக்கும். எனக்கு கூட ஆப்ரேஷன் பண்ணும்போது ஒரு வலியும் தெரியாது. எனக்கு அந்த அனிஸ்தீசியா போடும்போது பேசிக்கிட்டே ஒரு சின்ன இன்ஜெக்ஷன் அப்படின்னாரு, அவளை தான் வச்சது தான் தெரியும், அதுக்கப்புறம் ஒன்றுமே தெரியாது. ஆனால் இப்போ நிறைய பிரச்சனைகள், எவ்வளோ வலிகள், வேதனைகள் எல்லாம் நித்தம் நான் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அது யாருக்கும் தெரியாது. அந்த ஆப்ரேஷன் செய்யப்பட்ட இடத்துலலாம் வலி அப்பப்போ வரும், அப்பப்போ குத்தும், அப்பப்போ ஒரு மாதிரி பண்ணும். ஒன்றும் செய்ய முடியாது, அனுபவிச்சு தான் ஆகணும் இல்லையா? ஆனால் நம்முடைய வார்த்தைகள் அந்த மாதிரி யாரையும் பாதிக்கக்கூடியதான் இருக்கக்கூடாது. வாயின் வார்த்தைகள் முக்கியமாக மனுஷனை பாதிக்கதோ இல்லையோ, நம்மை உண்டாக்கின கர்த்தரை பாதிக்கக்கூடியதான் இது இருக்கக்கூடாது. நம்ம சொல்லலாம், ஐயோ நான் அவரை பார்த்து ஒரு நாள் நான் திட்டிருந்தேன் இல்லையே. சில பேர் இருக்கிறாங்க, அவரையே பார்த்து கேட்பாங்க, உமக்கு கண் இல்லையா, உமக்கு காது இல்லையா? ஒரு பிச்சை எடுக்கிறவர் இவ்விதமாக ஒரு ரைம்ஸ் பாடினார். வயசானவர், வேலை செய்யணும்னு நினைக்கிறேன், வேலை செய்யறதுக்கு பலன் இல்லை. பிள்ளைங்களை நம்பி இருந்தேன், பிள்ளைகளாலும் என்ன இல்லை, சுகம் இல்லை. பிச்சை எடுக்கணும்னு நினைக்கிறேன், அதுவும் கூட மனசுக்கு எப்படி இருக்குது, கஷ்டமாக இருக்குது. ஆக இப்படி எல்லா காரியத்தையும் நீர் தான் படைச்சிருன்னு நினைக்கிறேன், ஆனால் என்னை மட்டும் இப்படி படைச்சே பிச்சைக்கார கடவுளேன்னு சொல்கிறார். கடவுளே அவர் என்ன சொல்லிட்டாரு, பிச்சைக்கார கடவுளே அப்படின்றார். கடவுள் பிச்சை எடுக்க வச்சாராம், பிச்சை எடுக்க வைக்கலையான்றது கதை இல்லை. நாம் என்ன செய்கிறோம், எதனால் அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது? தேவன் ஒரு நாளும் மனுஷனை ஒரு மோசமான ஒருவனாய், மோசமான வஸ்துவாய் அவர் உண்டாக்கலை. மிருகங்களே அப்படி உருவாக்கலை. மனுஷனை தன் சாயலில் உருவாக்கினாரே, தவறாக உருவாக்கி இருப்பாரா? ஆனால் நாம் தான் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நாம் தான் நம்மை உருவ குத்தி கொண்டமே ஒழிய மற்றபடி அல்ல. இருந்தாலும் இந்த கிருபையின் காலத்திலே, நியாயப்பிரமாணத்தின் முடிவிலே அவர் நமக்காய் வந்து கிருபையை வெளிப்படுத்தி, எப்படியாவது இந்த கிருபையின் காலத்தில் என்ன செய்யுங்க, என்னை அண்டிக் கொண்டு பிழைத்து கொள்ளுங்கள், மறுபடியும் என்னிடத்துல வந்து சேர்ந்துருங்கன்னு தான் இந்த காலத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த காலத்தை நாம் சரியான முறைப்படி நாம் என்ன செய்யணும், பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கு நம்முடைய வாயின் வார்த்தை தடையாய் இருக்கக்கூடாது. ஏன்னா வசனம் சொல்லுது, வாயின் வார்த்தையில் என்ன இருக்குது, ஜீவனம் இருக்கு, மரணமும் இருக்கு. அதை நம்ம சரியாக பயன்படுத்தினா, விசுவாசத்தின்படி, வேத வார்த்தையின்படி, கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்ம பயன்படுத்தினா ஜீவனை கொடுக்கும். தகாத வார்த்தைகள், உலக பிரகாரமான வார்த்தைகள், பிசாசின் வார்த்தைகளை நாம் பயன்படுத்தினால் அது நமக்கு மாத்திரமல்ல மரணத்தை, அதை கேட்கிறவர்களுக்கும் மரணத்தை உண்டு பண்ணும். நாவின் அதிகாரத்தின் கீழே ஜீவனும் இருக்கிறது, மரணமும் இருக்கிறது. ஆகவே இந்த கிருபையின் காலத்தில் இதை நாம் சரியாய் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏதோ வரோம் கேட்குறோம் போகிறோன்ற மாதிரி அல்ல, நித்தமும் அது நம்முடைய வாழ்க்கையிலே தியானமாக இருக்கணும். நம்ம கேட்கணும், காதுகளால் கேட்கணும். காதுகளால் என்ன செய்யணும், கேட்கணும். கவனிங்க, காதுகளால் கேட்கணும். கேட்டுட்டு அதை நேராக எங்கே கொண்டு வரணும், இருதயத்திற்குள்ளே கொண்டு வரணும். கொண்டு வந்து அதை என்ன செய்யணும், ஸ்டோரேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை என்ன செய்யணும், அதை தியானித்து கொண்டே இருக்க வேண்டும். ஒருத்தர் ஒரு வார்த்தை நம்மளை கேவலமாக பேசிட்டாங்கன்னா அது நம்முடைய இருதயத்தில் எப்படி இருக்கும், ஐயா இந்த வார்த்தை நல்ல வார்த்தை இல்லை, இதை நான் தூரப்படுத்திடுறேன். நம்ம படுத்துகிறோம். கெட்ட வார்த்தை பேசியிருப்பாங்க. என்ன வார்த்தை, கவனிங்க, கெட்ட வார்த்தை பேசியிருப்பாங்க, தகாத வார்த்தை. அதாவது சில பேர் சொல்ல, ஐயோ என் காதால் கேட்கவே முடியலன்ற மாதிரி ஒரு வார்த்தையை பேசியிருப்பாங்க. ஆனால் அது எங்கே இருக்கும், வெளியே விட்டுறோம் நாம, அது கெட்ட வார்த்தையாச்சா, வேண்டாம்.
இது அழுகின தக்காளி வேண்டாம், இது அழுகி போன பழம் இது வேண்டாம், இது கெட்டு போன மீன் இது வேண்டாம், நாரும், இதெல்லாம் ஒதுக்க தெரியுது. ஆனால் அந்த கெட்ட வார்த்தையை மாத்திரம் நம்முடைய இருதயத்திற்குள்ள ஆழத்தில் வச்சுக்கிட்டு அதையே யோசித்து அதுக்கு மேலே என்ன வார்த்தையை நம்ம சொல்லலாம்னு யோசிப்போம். உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யா? ஆனால் அது கூடாது என்று சொல்லுகிறார் தாவீது. தேவனிடத்தில் விண்ணப்பம் கேட்கிறார். ஏன்னா எல்லாரும் மனுஷன் தானே, கேட்கிறார். அதனால தான் அவர் விண்ணப்பமே வைக்கிறார். என் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமக்கு விருப்பம் போல, உம்முடைய விருப்பம் போல, உமக்கு அது பிரயோஜனம் போல நீர் விரும்புகிறபடி இருக்கணும். இப்போ ஒரு கெட்ட வார்த்தை நம்ம கேட்குறோம், அது அப்படியே நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா? சில பேர் சொல்லுவாங்க, அவங்க ஒரு முறை தான் சொல்லியிருப்பாங்க, இவங்க 100 முறை திருப்பி இப்படி சொல்லிட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சாவர வரல கூட சில பேர் சொல்லின்னு இருப்பாங்க. அது கணக்கே இருக்காது. சொன்னவங்க ஒரு முறை தான் சொல்லியிருப்பாங்க, ஒரு விதையை போடுற மாதிரி போட்டிருப்பாங்க. அதை நம்ம தூக்கி வெளியே அடிக்கணும். ஆனால் அது என்ன செய்யும் தெரியுமா? அதற்கு நம்ம தண்ணி ஊற்றி கோபம் என்ற தண்ணியை ஊற்றி அது வளர்ந்து இன்னும் நிறைய வார்த்தைகள் அதுலேருந்து கனி கொடுக்க முடியாது நாம் வைப்போம். கெட்டதை, நாற்றம் எடுத்ததை, அழுகி போனதை நாம் தூக்கி வீசுகிற மாதிரி உடனே என்ன செய்யணும்? தூக்கி வீசிடணும். இந்த மீன்லாம் நம்ம வாங்குகிறோம், க்ளீன் பண்ணுறோம். அந்த கழிவை நாம் வீட்டில் எவ்வளோ நேரம் வைக்க முடியும்? ஒரு மணி நேரம் வச்சு பாருங்களேன். வீடே நல்ல மீன் இனிமே நல்ல மீன் தான், பொரிச்சா நல்ல வாசனையாக தான் இருக்குது. ஆனால் அந்த கழிவு கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும்? அந்த பக்கம் போகும்போதெல்லாம் நாரும். சில பேருக்கு அதிலே பழகிடும். இருந்து என்ன கிச்சனில் இருந்து அந்த வாசனை அவங்களும் ஒன்றாயிடுவாங்க, தெரியாது. ஆனால் வெளியிலேருந்து வரவங்களுக்கு முதல்ல என்ன வரும்? அந்த வாடை தான் முதல்ல வரும். என்ன ஒரு மாதிரி நாறுதுன்னா அவங்க சொல்லுவாங்க, ஒன்றும் தெரியலையேன்னு. ஏன்னா அது பழகி போச்சு. சில இடத்துல பயங்கரமாக சாக்கடைங்க இருக்கும். அந்த பக்கம் கடந்து போகிறவங்க மூக்கு பொத்திட்டு போவாங்க. ஆனால் அங்கே குடி இருக்கிறவங்க சகஜமாக இருப்பாங்க, ஏன்னா பழகி போச்சு. அதுபோல் சிலது அழுகி போனதும் கெட்டு போனதும் நாரி போனதுலையும் நாம் ஊறி போயிட்டு இருந்தா, அதுலேயே லயித்து போயிட்டு இருந்தா அது நமக்கு பெருசாக தெரியாது. ஆகவே என்ன செய்யணும்? நாம் அப்பப்போ அந்த கழிவுகளை என்ன செய்யணும்? வெளியேற்றிடணும், தூரமாக கொண்டு போயிட்டு போட்டுறணும். வேண்டாம், இது எனக்கு வேண்டாம், இது வேண்டான்னு தூரமாக கொண்டு போயிட்டு போட்டுரும். என் வாயின் வார்த்தை தேவனே உமக்கு பிரியமாக இருக்கணும், உமக்கு பிரீதியாக இருக்கணும், நீர் விரும்புகிற மாதிரி இருக்கணும். அவர் சொல்றார், கேட்கிறார், என்னுடைய இருதயத்தின் தியானமும் கூட அப்படித்தான் இருக்கணும். இருதயத்தின் நிறைவு வாய் பேசுறது ரெண்டுமே சம்பந்தம் உள்ளது. அப்போ இந்த வாயை நாம் பிசாசுக்கு வாடகை விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா வசனம் சொல்லுது பாருங்களேன், யாக்கோபு 3வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. ஜேம்ஸ் 3:10. சீக்கிரம். யாக்கோப்பு எங்கே இருக்குன்னே தெரியலையா? பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடுன்னு தெரில. யாக்கோபு எபிரேயருக்கு அப்புறம் இருக்கும் பாருங்க. 3:10. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே இப்படி இருக்கலாகாது. ஒரே ஊற்று கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? என் சகோதரரே அத்திமரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்தி பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே ஓர்ப்பான நீருற்று
கொடுக்க மாட்டாது. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து வருதா இல்லையா? வருது இல்லை? இங்கே வந்தால் துதிக்கிறோம், ஆண்டவரை துதிக்கிறோம், உற்சாகமாக துதிக்கிறோம், ஆவியில் நிறைஞ்சு துதிக்கிறோம், குதிச்சு துதிக்கிறோம், நிறைஞ்சு துதிக்கிறோம், உருண்டு துதிக்கிறோம், மிரண்டு துதிக்கிறோம், எப்படி வேணாலும் துதிக்கிறோம். அப்படியே கொஞ்சம் முடிச்சுட்டு ஆராதனை, இங்கேயே நான் பார்த்துருக்கேன், ஆராதனை முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படி உட்காருவாங்க, உடனே அங்கே பார்த்தா சீறிக்கிட்டு இருப்பாங்க, ஒருத்தர் சீறிக்கிட்டு நிற்பாங்க. எங்கே போச்சு அந்த ஆவி? இதே ஆராதனை ஸ்தலத்திலே நான் பார்த்துருக்கேன். ஆராதனை முடிச்சுட்டு கொஞ்ச நேரத்தில் ஒரு 5 நிமிஷம் கூட இருக்காது, ஆவியை காணும், பாவியாக நிற்பாங்க. பரிசுத்த ஆவியானவரை காணும், அசுத்த ஆவியிலே நிற்பாங்க. துதித்த அந்த வாயில் இப்போ சாபம், சபித்தல், தேவையில்லாதது பேச்சு, முரண்டு பிடிக்கிற பேச்சு, கோபமான பேச்சு அப்படி நிற்கும். ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த மேலே உள்ள வசனத்தை வாசித்து பாருங்களேன், 9வது வசனத்தை வாசிங்க. பாருங்க, இந்த வாயில் இருக்கிற இந்த நாவில், இந்த வாயால் பிதாவாகிய தேவனை என்ன செய்கிறோமா? துதிக்கிறோமா? அவருடைய சாயலை என்ன செய்கிறோமா? சபிக்கிறோம். யார் அவருடைய சாயல்? நாம தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்கிறோம்? அவருடைய சாயல் என்பதை நாமும் மறந்துடுறோம், அடுத்தவங்க அவருடைய சாயல்ன்றதையும் மறந்துடுறோம். அவரை நினச்சி துதிக்கிறோம், அவருடைய சாயலை நினச்சி என்ன செய்கிறோம்? அப்போ இது யாரை துதிக்கிறது, யாரை சபிக்கிறது? ரெண்டுமே அவரை தான் நாம் செய்கிறோம். மனுஷனை நாம் சபிக்கிறோன்னு நாம் நினைக்கும் பொழுது வேதம் சொல்லுது அது அவருடைய சாயல். அல்லேலூயா. இது உங்களுக்கு எப்படி சொல்லணும்? எப்படி சொல்லனா? ஃபோட்டோ யாருக்கிட்டையாவது இருக்கா? ஃபோட்டோ இருக்கா? யார்கிட்டையும் ஃபோட்டோ இல்லையா? அவசரத்துக்கு என்கிட்டையும் ஃபோட்டோவை காணுமே. யாருக்கிட்டையும் இல்லையா? யார் ஃபோட்டோவும் யாருக்கிட்டையும் இல்லை. என்ன இருக்கா? உன் ஃபோட்டோ இருக்கா? குடு சீக்கிரம். மொபைல்லையே இருக்குதான். குட். இங்கே பாருங்களேன், நல்லா அழகாக லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுன்னு தலையெல்லாம் வச்சு நல்லா இருக்கிறா பாருங்க. சோத்திரம். இதுக்கு தான் நான் ஐயா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறான். அது பாருங்க. இப்போ அவளை நான் நேராக பார்க்குறேன். இதை பார்த்துட்டு நான் இவ்வளோ அழகாக சொன்னேன், அவளை நேராக பார்க்குறேன். அறிவில்லடி உனக்கு அப்படின்னு நான் அவளை திட்டுறேன். இது நிஜம், நான் உல்டாவாக சொல்கிறேன். இது நிஜம், இது நிழல். இப்போ நான் நிஜத்தை நான் பார்க்கும்போது நல்ல பிள்ளை மாதிரி நல்லா பேசிட்டு பின்னால் பாரு எப்படியெல்லாம் இருக்கிறா பாருவா அப்படின்னு நான் சொன்னால் யாரை சொல்கிறேன்னா? ரெண்டும் யாரை சொல்கிறேன்? நேராக பார்க்கும்போது, அவளை நேராக பார்க்கும்போது, உயிரோட பார்க்கும்போது, அவரை நேராக பார்க்கும்போது சொல்கிறேன் நல்ல பிள்ளை அப்படி இப்படின்லாம் சொல்கிறேன். இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அவள் கெட்ட பிள்ளை அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு தாய் பயந்துடாது, தப்பாக நினச்சிடாது அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வைங்களேன். ரெண்டும் யாரை சொல்கிறது? ஒருத்தரையா வேறையா? ஹலோ, உங்கள் வாய்ங்கல்ல என்ன கொழுக்கிட்டையா? வாயை திறந்து சொல்லுங்கள், யாரை சொல்கிறேன்? ரெண்டுமே. இப்போ நான் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறதும் அவள் தான், எதிரில் இருக்கிறதும் அவள் தான். அவளை நேரில் பார்த்து நான் நல்ல பிள்ளைன்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை பார்த்து நான் கெட்ட பிள்ளைன்னு சொன்னேன். ரெண்டும் யாரை தான் குறிக்குது? அதே போல தான் நாம் தேவனை துதிக்கிறோம். தேவ சாயல் மனுஷன், அவருடைய ஜெராக்ஸ், அவருடைய ஃபோட்டோ தேவ மனுஷன். அவனை நாம் தேவையில்லாமல் சபிக்கிறோம் அல்லது திட்டுறோம் அல்லது ஏதோ முறுமுறுக்கிறோம், நிந்திக்கிறோம், அவமதிக்கிறோம், ஏதோ ஒன்று செய்கிறோம்னா நம்ம யாரை செய்கிறோமா? யாரை? பயமாகுது சில பேருக்கு சொல்கிறதுக்கு. நான் செஞ்சுருக்கேனே, என் வீட்டுக்காரன் நான் திட்டியிருக்கேனே, என் மகளை நான் திட்டியிருக்கேனே, என் ஒய்ஃபை நான் திட்டியிருக்கேனே, என் மாமியாரை நான் திட்டியிருக்கேனே, என் மருமகளை நான் திட்டியிருக்கேனே, சபிச்சிருக்கேனே. நாசமாக போட்டு. எப்படி போட்டோம்?
மருமகன் நாசமாக போனால் அது மகனுக்கு தானே கேடுன்னு தெரியாது அந்த கோபத்தில். மருமகன் நாசமாக போனால் அது மகளுக்கு தானே கேடுன்னு அந்த நேரத்தில் கோபத்தில் தெரியாது. புருஷன் நாசமாக போட்டோம், அவன் போயிட்டானா நம்ம பாடு திண்டாட்டோன்னா அந்த நேரத்தில் தெரியாது. மனைவி நாசமாக போட்டோம் அப்படின்னு அவன் சொன்னாலும் அவனுக்கும் அது தெரியாது, அந்த நேரத்தில் தெரியாது. அதுக்கப்புறமா இருக்கும்போது தான் தெரியும். தேவன் எல்லாவற்றும் நேர்த்தியாய் செய்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நேர்த்தியாய் செய்திருக்கிறாராம். அவர்கிட்ட எந்த தவறும் இல்லை. ஆனால் நாம தான் தவறி போனவனோடு கூட உறவு வச்சுக்கிட்டு, விழுந்து போனவனோடு கூட உறவு வச்சுக்கிட்டு, தூதனுக்குன்னு ஒரு காலம் இருந்தது, நித்திய காலத்துக்கு அப்புறம் தூதனுடைய காலம் என்று ஒன்று இருந்தது. அப்போ முழுக்க முழுக்க தூதர்கள் தேவனோடு இருந்தார்கள் மனுஷனை சிருஷ்டிப்பதற்கு முன்பு. அதில் ஒரு தூதன் தான் என்ன செய்தான்? பெருமை கொண்டு பொறாமை கொண்டு தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்தி கீழே வந்து விழுந்துட்டான், அவரை தள்ளிட்டான். அவன் தான் இப்போ என்ன செய்துட்டு இருக்கான்? நம்மளெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கான். நாம் அவனுடைய ஆட்டுதலுக்கு ஏற்ற மாதிரி அவனுடைய கைப்பாவையை போல் நாம் ஆடிக்கிட்டு இருக்கோம். அது நமக்கு தெரியறதில்ல. நம்ம வாயை கூட அவன் தான் சில நேரத்தில் வாடகைக்கு எடுத்துட்டு கிரியை செய்கிறான். நாமளும் வாயை வாடகைக்கு யாருக்கு விட்டுடுறோம்? பிசாசுக்கு விட்டுடுறோம். இங்கே ஆராதனைக்கு வந்தவொடனே ஆண்டவருக்கு விட்டுறோம், ஆவியானவர்கிட்ட விட்டுறோம். நீங்கள் அவரை துதிங்கன்னு வாயை திறந்து வெளியே போனவொடனே பிசாசுக்கு கொடுத்தோம், நீங்கள் போங்க ஆவியானவர். இப்போ இது வேற ஒருத்தருக்கு. சில மாலுங்க, சில என்ன சொல்கிறது, சில கல்யாண மண்டபங்க, இதெல்லாம் ஒரே நாளில் 2-3 பேருக்கு வாடகை கொடுவாங்க. ஒரு மணி நேரம். சில ஏசி ரூமுங்க, சில மீட்டிங் ரூம் எல்லாம் 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ, 1 மணி நேரத்துக்கு இந்த மீட்டிங் நீங்கள் நடத்திக்கலாம், அடுத்துக்கப்புறம் 1 மணி நேரத்துக்கு காலி பண்ணிடணும், அடுத்தவங்க வருவாங்க அப்படின்னு வாடகை கொடுவாங்க. அந்த மாதிரி நிமிஷத்துக்கு நிமிஷம் நம்முடைய வாய் என்ன செய்கிறோம் தெரியுமா? மாற்றி மாற்றி வாடகை கொடுறோம். இருமனம் உள்ளவன் பரலோகத்தை சுதந்திரித்து கொள்ள முடியாது. 2 வாய் உள்ளவர்களும் சுதந்திரித்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அவருடைய வாயில் இருபுறம் கருக்குள்ள பட்டயம் இருக்கிறது. யாருடைய வாயில? யாருடைய வாயில? தேவனுடைய வாயில என்ன இருக்குதா? இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். என் வாயின் பட்டயத்தால் யுத்தம் பண்ணுவேன்னு சொல்றார். அவர் வாய் வெளிப்படுத்தல் 1:16 நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னால், ரெவலேஷன் 1:16 அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. ஏன்னா அப்படி 2 நாக்கு, பாம்புக்கு தான் 2 நாக்கு சொல்லுவாங்க. அது நாக்கு எப்படி இருக்கும்? இப்படி பிரிஞ்சிருக்கும். 2 நாக்கு இல்லை, அந்த நாக்கு எப்படி இருக்கும்? பிரிஞ்சிருக்கும். அதனால சில பேர் சொல்லுவாங்க, மாற்றி மாற்றி பேசுகிறவங்களை என்ன சொல்லுவாங்க? பாம்பு நாக்கு. ஆனால் தாவீது ஜெபிக்கிறார், ஆண்டவரே என் வாயின் வார்த்தைகள் நம்முடைய சமூகத்திலே பிரீதியாக இருக்கணும், உமக்கு விருப்பமானதா, உம்முடைய நாமத்தை மைமைப்படுத்தக்கூடியதா, உமக்கு பிரயோஜனம் உள்ளதா, நீர் விரும்பக்கூடியதா, உமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா, உமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதா, உமக்கு களிப்பை கொடுக்கக்கூடியதா இருக்க வேண்டும். அப்படி இருக்கணும்னு சொன்னால் துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. இப்போ போன வாரத்தில் நினைக்கிறேன் நம்ம ஜெபக்குமாரி ஒன்று சொன்னா, அவங்க மாமியார் ஹாஸ்பிட்டலில் உடம்பு சரியில்லாமல் அட்மிட் ஆகிட்டு இருந்தாங்க. அப்போ பார்க்குறதுக்கு வீட்டில் பார்க்குறதுக்கும் யாரெல்லாம் இங்கேருந்து போய் பார்க்குறதுக்கும் யாரும் இல்லை, அவங்களுக்கு சமையல்லாம் கொண்டு போய் பண்ணி கொடுக்கறதுக்கு. ஆனால் அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, அவங்க மக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இந்து தெய்வத்தினுடைய இதில் இருக்கா, அவங்க தான் வந்து என்ன செய்தாங்க, சாப்பாடெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து பார்த்துக்கிட்டாங்கன்னு. இது நல்லதா கெட்டதா? நாம் அவங்கள வேறு மாதிரி சொல்கிறோம். அவங்கெல்லாம் பரலோகத்துக்கு போக மாட்டாங்க, அவங்கெல்லாம் அதை வணங்குறாங்க, இதை வணங்குறாங்க, இப்படி செய்கிறாங்க, அப்படி பண்ணுறாங்க அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் அவங்க செய்த அந்த செயல் நம்மக்கிட்ட இல்லைன்னும் பொழுது அவங்க கூட போயிடுவாங்க, நாம் போக முடியாது. வசனம் என்ன சொல்லுது நமக்கு? உன் சத்துருக்களையும்
சிநேகிக்க சொல்லுதா? உன்னை பகைக்கிறவர்களுக்காகவும் என்ன செய்ய சொல்கிறார்? ஜெபம் பண்ணு. பசியாக இருந்தா ஆகாரம் கொடு. சத்ருவுக்கே அப்படின்றார், உன் சத்ரு பசியாக இருந்தால் ஆகாரத்தை கொடு. ஏசு சொன்னார், இந்த சிறியவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை நீங்கள் எனக்கே செய்தீர்கள். நான் வியாதியாயிருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள்னு ஒருத்தர் சொல்றாரு. நான் வியாதியா இருந்தேன், நீங்கள் பார்க்க வரலன்னு ஒருத்தர் சொல்றாரு. நமக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப நெருக்கமானவங்கள மாத்திரம் வியாதியாக இருந்தால் போய் பார்க்கறது இல்லை. நமக்கு விரோதியாக இருந்தாலும் கூட, நமக்கு துரோகமே செய்தவங்களாக இருந்தாலும் கூட, அந்த நேரத்தில் போயிட்டு பார்த்து அவங்களுக்கு உதவியாக நின்று அங்கே இயேசுவின் அன்பை காட்டுறது தான் இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதற்கும் இயேசுவும் சாட்சி சொல்வதற்கும் ஏதுவாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு பிசாசு நம்மகிட்ட இருக்கிறத நல்லதெல்லாம் எடுத்துக்கிட்டு அவன் அதை வெளிப்படுத்தி நம்மளை ஃபுல்லாக கெட்டதையே சிந்திக்க வச்சு, கெட்டதையே செய்ய வச்சு, கெட்டதையே பேச வச்சு, அவன் நம்ம எல்லாரையும் பிசாசின் பிள்ளையெல்லாம் மாற்றி அவன் பக்கம் இருவங்களுக்கெல்லாம் நல்லதை செய்ய வச்சு அவன் பக்கத்தில் எப்பவும் வச்சுக்கிறான். நம்மளை கெடுத்து வைத்து கொள்ளுகிறான், அவர்களை கெடுக்காமல் வைத்து கொள்ளுகிறான். நம்மளை ஏன் கெடுக்கிறான்? நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. பரலோகத்தை சூழ்ந்து நான் இல்லாத பரலோகம் வேறு யாருக்கும் கூடாது. என்னை தள்ளின பரலோகம் வேறு யாரும் போய் அந்த பரலோகத்துக்கு என்ன செய்யக்கூடாது? சேரக்கூடாது. அவன் பக்கம் இருக்கிறவங்கள பற்றி பிரச்சனை அவனுக்கு இல்லை. கர்த்தர் பக்கம் இருக்கிறவங்கள பற்றி தான் அவனுக்கு என்ன உண்டு? எப்பவும் கவனம் உண்டு. யோபின் மேல் ஏன் கவனம் வச்சான்? யோபு நான் கெட்டவனா? யோபு கெட்டவனா? கெட்டவரா யோபு? தேவனே சாட்சி சொல்கிறார். என்ன சாட்சி சொல்கிறாரு யோபை பற்றி? எத்தனையோ முறை கேட்டிருக்கீங்க, படித்து கூட இருப்பீங்க, ஆனால் வரவே மாட்டேங்க. வசனம் மாத்திரம் வெளியே வரவே மாட்டேன், இந்த வாயிலிருந்து வரவே மாட்டேன். இருதயத்தில் அது இல்லை. இருதயம் எம்டியாக இருக்குது. இருதயம் வசனம் இல்லாமல் எம்டியாக இருக்கிறதுனால அது வரமாட்டேன். சில பேரெல்லாம் கேட்ட மாத்திரத்தில் டான் டான் டான்னு பதில் சொல்லுவாங்க, உடனே எடுத்து வாசிப்பாங்க. ஏன்னா அது நிறைந்து இருக்கிறது. இருதயத்தில் எது இருக்கோ அதுதானே வெளியே வரும். இல்லை அது வருமா? சட்டியில் இருந்தால் தான் ஆப்பையில் வரும். சட்டியில் இல்லைன்னு சொன்னால் ஆப்பையில் வராது. சட்டியில் கூழ் இருந்தால் ஆப்பையில் என்ன தான் வரும்? கூழ் தான் வரும். சட்டியில் பிரியாணி இருந்தால் ஆப்பையில் என்ன தான் வரும்? பிரியாணி தான் வரும். சட்டியில் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் வரட்டுன்னு வரட்டிக்கிட்டு தான் இருக்கணுமே ஒழி, சத்தம் தான் வருமே ஒழி, ஒன்றும் வராது. நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது? யோபுவை குறித்து கேட்டால் தெரியல. யோபு தேவன் கொடுத்த சாட்சி என்ன சொல்லுங்களேன். இப்போயாவது ஞாபகம் வந்துச்சா? யோபு 1வது அதிகாரம் எடுத்து வாசிங்க. அந்த வசனத்தை கரெக்டாக பார்க்கணும். அதையாவது வாசிக்கிறீங்களான்னு அதிகாரத்தை சொல்லிட்டேன். வசனத்தையாவது எடுத்து வாசிங்க பார்க்கலாம். சில பேர் இண்டெக்ஸில் தேடுறாங்க, யோபு எங்கேக்கிறாரு, எவ்வளோ அழகில் இருக்கிறீங்க நீங்கள்லாம். இண்டெக்ஸில் தேடக்கூடிய அளவுக்கு யோபு இருக்கிறார். 1வது அதிகாரத்தில் எத்தனையாவது வசனம் வாசிங்க பார்க்கலாம். தேடுறாங்க, தடவுறாங்க. சில பேர் இப்போ தான் பேஜ் எத்தனைக்குதுன்னே என்றாங்க. உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா, வேதத்தை வாசிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா, தேவனோடு கூட உறவாடுறது இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா, வேறு எதோடு இருக்குது உங்களுக்கு? அப்போ உங்களுடைய மனம் எதில் லயித்து இருக்கிறது? வாசிங்க, எடுத்தவங்க. யோபுவே இன்னும் தேடிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கெல்லாம் இம்போசிஷன் தான் கொடுக்கணும். வாசிங்க, எடுத்தவங்க. எங்கக்குதுன்னே தெரியலையாம். 1வது அதிகாரம் கீழே உள்ள வசனத்தை வாசிங்க. 1வது அதிகாரம்னு போட்டு கீழே உள்ள வசனத்தை வாசிங்க. வாசிங்க சீக்கிரம். தேவன் ஒன்றும் இல்லை, அந்த 1வது அதிகாரம்னு போட்டிருக்கிறதுக்கு கீழே இருக்கிற வசனம். அப்போ கூட தெரிய மாட்டேன். அதுலேருந்து கீழே அப்படியே வாங்க, அதுலேருந்து அப்படியே கீழே வாங்க, அப்படியே கீழே வாங்க, கீழே 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 1வது அதிகாரத்துலேருந்து கீழே வர சொன்னேன்னா மொதல் வசனம் எனக்கு தேவையில்லை. அது எனக்கு தேவையில்லை. தேவன் கொடுத்த சாட்சியை தான் நான் கேட்குறேன்.
அது எத்தனையாவது வசனத்தில் இருக்கு? 1ல். நான் வசனத்தை நான் கேட்கல, அது எழுதப்பட்டது. தேவன் கொடுத்த சாட்சியை நான் கேட்கிறேன். அது எங்க எழுதப்பட்டிருக்கு? அது எழுதினவர் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிறாரு. தேவன் கொடுத்த சாட்சி அதே அதிகாரத்தில் எழுதி வச்சிருக்காரு. எங்க இருக்காது? அது எங்க இருக்கு? 8வது வசனம். என் தாசனாகிய யோபின் மேல் கவனம். யார் சொல்றது? இது எழுதினவர் சொல்லல, கர்த்தர் சொன்னதை எழுதியிருக்காராங்க. நான் அதான் சொன்னேன், அந்த 1வது அதிகாரத்தில் கீழே அப்படின்னு. இவங்க கடைசி வசனம், நான் கடைசி வசனம்னு சொல்லலை, கீழே வசனம்னு சொன்னேன். கீழே தானே இருக்காது. தமிழே புரிய மாட்டேங்குது. சோத்திரம். வாசிங்க. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய அவனை போல பூமியில யாரும் இல்லை அப்படின்னு யாருக்கிட்ட சொல்றாரு? பிசாசு கிட்ட சொல்றாரு. நம்மளை பத்தி அப்படி சொல்ல முடியுமா? என்னையும் உங்களையும் பத்தி அப்படி சொல்ல முடியுமா? எவ்வளோ இருக்குது. அழுக்கு இருக்குதா இல்லையா? இருதயத்தில் அழுக்கு இருக்கா இல்லையா? நமக்கு தெரிஞ்சே நிறைய அழுக்கு இருக்கு, ஆனாலும் அதை நம்ம போக்குறதே கிடையாது. அது நாரிக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, இருக்கட்டும், அது ஒரு நாளைக்கு பயன்படும். கலர் கலராக எடுத்து விடுறதுக்கு ஒரு நாளைக்கு அது என்ன செய்யும்? பயன்படணும். ஸ்டோர் அது நாரிக்கிட்டு இருக்குது, ஆனாலும் அந்த நாத்தத்தை உள்ளே வச்சுக்கிட்டே நம்ம என்ன செய்கிறோம்? வயிறு க்ளீனாக இருந்துச்சுன்னா கேஸ் போனால் ஒரு நாத்தமும் வராது. வயிறு க்ளீன் ஆகாமல் குடலில் அசுத்தங்கள் தேங்கி இருந்துச்சுன்னா அவங்க கேஸ் போட்டாங்கன்னா என்ன செய்யும்? இருக்கிற இடமே நாரும். அதுக்கு அர்த்தம் என்ன? உள்ள அசுத்தம் இருக்கு, கழிவு இருக்குன்னு அர்த்தம். அதே போல தான் மனசுலையும் இருக்கக்கூடிய கழிவு அப்படிதான். நற்சாட்சி நம்முடைய வாயிலிருந்து வரணும், அதில் துர்சாட்சி வரக்கூடாது. நம்மை குறித்து அடுத்தவங்க ஐயோ நான் கட்டதே செய்தாலும் இவங்க எனக்கு நல்லது செய்கிறாங்கன்னு சொல்கிற சாட்சி உண்டாகணும். ஐயோ இதுவா கொஞ்சம் அப்படி கிள்னா போதும், அப்படியே பிசாசு மாதிரி நிற்கணும்னு சொல்லக்கூடாது. என் தகப்பனாரை குறித்து நான் சாட்சி சொல்லணும்னு சொன்னால், எங்களுக்கு விரோதமாக சொந்தம் வந்தான், அந்நியர்கள் அல்ல, சொந்தம்தான் விரோதமாய் தீங்கு செய்து குடும்பமே இல்லாமல் போகணும்னு சொல்லிட்டு பல காரியங்களை, மாந்திரிக காரியங்களை செய்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டேன், நான் கஷ்டப்பட்டேன், எங்கள் அண்ணன் ரொம்ப கஷ்டப்பட்டேன், எங்கள் அம்மா ரொம்ப, இந்த மாந்திரிக கிரியில் எங்கள் தாய் முதலாவது கஷ்டப்பட்டார்கள். நாள் கணக்கில், மாத கணக்கில், வருஷ கணக்கில் உதிர ஊரலினாலே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. உதிரம் போய் 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 அவங்க சாவாத முறை. ஆனாலும் கர்த்தர் அவங்கள ஒரு நல்ல ஒரு ஆயுசை கொடுத்து அவங்கள சமாதானமாக கொண்டு போயிருக்கார். அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. தூக்கிட்டு தான் காரியம், அப்படி அவங்கள தூக்கி தான் ஒவ்வொரு இடத்துல கொண்டு போயிட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டும் பல காரியங்களை செய்ய வேண்டிய அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் இருந்ததான். எனக்கும் அப்படி தான், என் சகோதரனுக்கும் மூத்த சகோதரனுக்கும் அப்படி தான். பல காரியங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஒரு பிராமண சகோதரன், அப்போ நான் அங்கே ஆர்சியில் இருந்தோம், அதனால் அந்த செய்வனை அந்த காரியங்களுக்காக போயிட்டு காட்டினப்போ அவங்க சொன்னாங்க, ஒருத்தர் அதில் 2 பேர், ஒருத்தர் நல்லவர், ஒருத்தர் கெட்டவர், அண்ணன் தம்பி தான். ஒருத்தர் நல்லது தான் செய்வார், இன்னொருத்தர் அதாவது ஏதாவது வச்சுருந்தா மாந்திரிகரி இருந்தால் அதை எடுத்து விடுவார், இன்னொருத்தர் அப்படி இல்லை அதை அப்படியே திருப்பி விடுவார். இப்போ எங்கள் அப்பா நல்லவர்கிட்ட தான் கொண்டு போனார். அவர் சொன்னார், அப்பப்போ கொஞ்சம் ஏதாவது பண்ணுவார். இது பொங்குற பானையில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அமுத்துற மாதிரி தான் இருக்கும், ஆனால் முழுமையான விடுதலை கிடையாது. முழுமையான விடுதலை அப்படிப்பட்ட இடத்துல கிடைக்கவும் கிடைக்காது. இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு எங்கும் முழுமையான இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து விடுதலை கிடைக்காது. அதற்கு நான் சாட்சி. ஆனால் இதை அடிக்கடி எனக்கு பிரச்சனை வரத்தை பார்த்துட்டு அந்த கெட்டது செய்கிற அந்த சகோதரன், பிராமண சகோதரன் தான், அவர் சொன்னார், இப்படியே நீ பட்டுக்கிட்டே இருக்க. எங்கள் அப்பா பார்த்து கேட்டேன், ஒரு முறை அவங்களுக்கு திருப்பிடுறேன், ஒரு முறை திருப்பி விடுறேன் அப்படின்னு. அவர் சொன்னார், பரவாயில்ல, என் பிள்ளை செத்தாலும் பரவாயில்ல, நான் தூக்கி போடுவேன், அவங்களுக்கு நான் எதுவும் என்ன கெடுக்க நினைக்கிறவங்களை நான் என்ன செய்ய மாட்டேன், கெடுக்க மாட்டேன். அப்போ அவர் ரட்சிக்கப்படலைங்க, முழுமையாக ரட்சிக்கப்படலை.
ஆனாலும் அவங்களுக்கு அன்னைக்கு இருந்த அந்த மனசாட்சி, நம்ம கெட்டு போனாலும் பரவாயில்ல, அவங்க கெடுக்கிறவங்களாவே இருந்தாலும் அவங்க நல்லா இருக்கட்டும், நாம் என்ன செய்யக்கூடாது, நாம் அவங்க செய்கிற மாதிரி நாம் திருப்பி செஞ்சு அவங்களுக்கு நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? என் பிள்ளை இறந்தாலும் பரவாயில்ல, ஆனாலும் எங்கள் அப்பா பேச்சை கேட்காம ஒரு முறை திருப்பினார் அந்த மனுஷன், அடி வாங்கினாங்க. அந்த கண் எதிரில் நாங்கள் பார்த்தோம். யார் யார் காரணமானவங்களோ அத்தனை பேரும் அடி வாங்கினாங்க, பாம்பு கடி வாங்கினாங்க, மின்சாரத்தில் ஷாக் வாங்கினாங்க, ஒருத்தர் நடுத்தருவில் போயிட்டு ஆக்சிடெண்ட் ஆகக்கூடிய அளவுக்கு பெரிய பிரச்சனைகள் வந்தது, நிறைய நடந்தது. ஆனாலும் அவைகளிலிருந்தெல்லாம் கிடைக்காத ஒரு விடுதலை, என்றைக்கு நான் இயேசுவை முழுமையாக நான் ஏற்றுக்கொண்டேனோ அன்றைக்கு தான் எனக்கு பரிபூர்ணமான ஒரு விடுதலை கிடைத்தது. அல்லேலூயா. அதனுடைய தாக்கங்கள் அவ்வப்பொழுது பலவீனங்களை உண்டு பண்ணினாலும் கூட ஒரு விடுதலை அதிலிருந்து, அதுக்கப்புறம் அந்த கிரியைகள் இல்லாதபடிக்கு தேவன் இம்மட்டுமாய் பாதுகாத்து கொண்டு வருகிறார். என் தாய் அப்பவே அவங்க திருமணமாகி 2-3 வருஷத்துலேயே அவங்கள க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சவங்கள அவங்கெல்லாம் க்ளோஸ் ஆகிட்டாங்க. என் தாய் இப்பொழுது தான் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள்ளே இளைப்பாறுதலுக்குள்ளே கடந்து போனார்கள். இதை ஏன் சொல்கிறேன்னா, நம்முடைய மனசு எப்படி இருக்கணும் தெரியுமா? நமக்கு தீமை செய்கிறவங்களுக்கும் கூட நன்மை செய்யக்கூடிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சிந்தை நம்மளே இருக்க வேண்டும். இதைத்தான் தேவன் விரும்புகிறார், இதைத்தான் வேண்டி விரும்பி கேட்கிறார் தாவீது. அல்லேலூயா. நாம் எதை கேட்குறோமோ அப்படித்தான் கர்த்தரும் நம்மை ஆசீர்வதிப்பார். தாவீது கடைசி வரல ராஜாவாகவே இருந்து அவர் இளைப்பாறுதலுக்குள்ளே கடந்து போனதற்கு காரணம் என்ன? தாவீதனுடைய அந்த மனசில் இருந்த தேவனோடு கூட தன்னுடைய மனசில், தன்னுடைய இருதயத்தில் தேவனுக்கு அவர் கொடுத்திருந்ததான அந்த இடம், நாம் அதை பாதுகாத்து கொள்ளணும். நீதிமொழிகளில் கூட நம்ம வாசிக்கிறோம், உங்களுடைய இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ளுங்கன்னு இருக்கா இல்லையா? எங்கே இருக்குது? கேட்டால் தெரியாது, இருக்குதுன்னு மாத்திரம் தெரியும். உங்களுடைய இருதயத்தை எல்லா காவலோடும் காத்து கொள்ளுங்கள் என்று நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், நீதிமொழிகளை நாம் வாசிக்கிறோம். நான்காவது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள், Proverbs 4:23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். எங்க இருக்குது ஜீவ ஊற்று? தேவன் எங்க வச்சிருக்கிறாரு? அவர் ஜீவ ஊற்றை வச்சிருக்க, நாம் அதை கச்சராவா சாக்கடையா மாற்றலாமா? அதில் எதையாவது பிசாசு கொண்டு வந்து விரோதத்தை, பகையை, விஷத்தை கலக்கிறதுக்கு இடம் கொடுக்கலாமா? அதை காத்துக்கொள்ளணுமா? நம்ம காத்துக்கொள்றதே இல்லை, விட்டுடுறோம். அப்பப்போ பிசாசு எதனா கொண்டு வந்து அதில் என்ன செய்கிறான்? இந்த ஜீவ ஊற்று வரக்கூடிய அந்த இருதயத்தில் என்ன செய்கிறான்? அப்பப்போ கசப்பை விதைக்கிறானா, கசப்பை கலக்கிறானா? நான் இனிமேல் பேச மாட்டேன். வைராக்கியம், கோபம், என்ன சொல்கிறாங்கன்னு சில பேர் வார்த்தையே புரிஞ்சிக்க மாட்டாங்க. என்ன எதற்காக? நல்லதுக்கு தான் சில வார்த்தைகள் சொல்லுவாங்க, அதை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. ஊழியக்காரர்களாகிய நாங்கள், விசுவாசிகளாகிய நீங்கள் எங்களை எப்படி நினைக்கிறீங்களோ இல்லையோ, எங்கள் சொந்த பிள்ளையாக தான் நாங்கள் நினைக்கிறோம். பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் சொந்த பிள்ளையாக தான் நான் நினைக்கிறேன். ஆன்லைனில் கேட்டிருக்கிறவங்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் நடக்கணும், நீங்கள் நன்மையானவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும், நீங்கள் எல்லோரும் பரலோகத்திற்குரியவர்களாய் நீங்கள் மாறணும், பரலோக ராஜ்யத்திற்குள்ளே கடந்து போகணும். இதுதான் எங்களுடைய சிந்தையாய், எங்களுடைய எண்ணமாய், எங்களுடைய ஜெபமாய் இருக்கிறது. அதை தேவன் அறிவார். நீங்கள் அறிகிறீங்களோ இல்லையோ, தேவன் அறிவார். அதற்காக நாங்கள் இரவும் பகலும் கண்ணீரோடு நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட எங்களே சில நேரத்தில் பதம் பார்ப்பாங்க சில பேர். அதனால தான் எழுதி வச்சுட்டே போயிட்டார் பவுல், உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடு அதை செய்யாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருங்க. அப்படி செய்தால், துக்கத்தோடு செய்தால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது.
நாங்கள் உங்களுக்கு நன்மையை நினைத்திருக்க, நல்லதை நினச்சி ஒவ்வொரு காரியத்தை நாங்கள் செய்ய, நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு சில காரியங்களை செஞ்சுட்டு தப்ப பழி எங்கள் மேலே போடுவீங்கன்னு சொன்னால் அதை கர்த்தர் அறிவார். ஆமென், அல்லேலூயா. இந்த கர்த்தர் அறிவார். சில விஷயங்கள் எங்களுக்கு தெரியுங்க, ஆனால் சொல்ல மாட்டோம். சொன்னால் பிரச்சனை வரும்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா அதற்கேற்ற மனப்பக்குவம் இருக்காது நம்மக்கிட்ட. கர்த்தர் வெளிப்படுத்துவார், இந்த பிரச்சனை இருக்குது, இவங்களால் இந்த பிரச்சனை இருக்குது, தெளிவாக உணர்த்துவார். ஆனால் அப்படி சொன்னால் அப்படி செஞ்சவங்களே நம்ம மனசார நம்ம மன்னிச்சு ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு இருக்குதா இல்லையான்னு அதையும் சொல்லுவார். ஏன்னா சில பேர் கற்பனையிலே மதப்பாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை இவங்களா இருக்குமோ, அவங்களா இருக்குமோ, இவங்களாம் அவங்களான். சில நேரத்தில் நாமளே தான் நமக்கு சத்துரு. நமக்கு சத்துரு வெளியில் இருந்த அல்ல, நமக்கு சத்துரு நாமளே தான். சில நேரத்தில் நம்ம வாயை தான் சில நேரத்தில் நமக்கு சத்துருவாக இருக்கிறது. நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை தான் சில நேரத்தில் நமக்கு சத்துருவாக இருக்கிறது. ஏன்னா அந்த சத்துருவினுடைய இஷ்டத்துக்கு நம்முடைய வாயை வாடகை விட்டுறோம், இருதயத்தையும் விட்டுறோம். ஆனால் தாவீது அப்படி இல்லைங்க. அவர் ஜெபிக்கிறார். இன்னும் அவருடைய ஜெபத்தை எல்லாம் பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியில் நடத்துங்க. ஏன்னா அவருக்கு சிலதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிடுறார், தெரியாத அவர்கிட்ட நீட்டிடுறார். ஆண்டவரே, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்லிட்டேன், இனிமேல் எனக்கு தெரியல, வேதனை உண்டா, உண்மை நான் வேதனைப்படுத்தக்கூடாது. நாம் தேவனை வேதனைப்படுத்தலைன்னா மனுஷனையும் நம்ம வேதனைப்படுத்த மாட்டோம். நம்ம மனுஷனை வேதனைப்படுத்தணும்னா தேவனையும் நம்ம வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அது யாராக இருந்தாலும் சரி. நாம் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த வேண்டியவர்கள். இந்த கிருபையின் காலத்தில் அவருடைய அந்த கிருபையை பற்றி கொண்டு அவருடைய அன்பை வெளிப்படுத்தி அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வர வேண்டியவர்கள். நாம் வைராக்கியம் பாராட்டி இவங்க எனக்கு துரோகம் பண்ணுங்க, இவங்க எனக்கு இப்படி பண்ணவங்க அப்படி பண்ணுவாங்கன்ட்டு நாம் அவங்கள எல்லாத்தையும் நம்ம தூரப்படுத்தினா கர்த்தர் நம்மளையும் தூரப்படுத்திடுவார். ஏன்னா வசனம் சொல்லுது, மத்தேயுல நம்ம வாசிக்கும் பொழுது வாசித்து பாருங்களேன். மத்தேயு 5வது அதிகாரம் 46 வாசிங்களேன். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? உங்களுக்கு ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குனராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குனராய் இருக்க கடவுங்க. பூரண சர்க்குனர் என்ன அர்த்தம்? பூரண சர்க்குனர்னா என்ன தெரியுமா அர்த்தம்? நாமெல்லாம் பாவிங்க தானே, யோக்கியமானவங்களா? நாம் அக்கிரமக்காரர் தானே, மிஞ்சி போனவங்க தானே, அசுத்தமானவங்க தானே, கெட்டு போனவங்க தானே. நம்ம எல்லாம் அவர் அதையெல்லாம் பார்க்காம மன்னித்து ஏற்றுக்கொண்டார் இல்லையா? அதே போல் நாமும் அடுத்தவங்ககிட்ட எல்லாம் இருக்கும். அடுத்தவங்ககிட்ட எல்லாருக்கும் நாம் அவருக்கு துரோகம் செஞ்சோமா நமக்கும் ஒருத்தன் துரோகம் செஞ்சவன் இருப்பான். அவர் மன்னித்ததை, அதனால தான் அவர் சொல்கிறார், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறதே போல் எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். நாங்கள் யார் கடனையும் மன்னிக்க மாட்டோம்னு சொன்னால் நம்ம கடனும் மன்னிக்கப்படாது. கடன் சொன்னால் வெறும் பணம் வாங்குறது மாத்திரம் கடன் நினைக்காதீங்க. நிறைய கடன் இருக்குது. நம்ம செய்ய வேண்டிய நன்றி கடன்கள் நிறைய இருக்குது. கடன் சொன்னோடனே வெறும் கொடுக்கல் வாங்கல் பணம் மாத்திரம் நினச்சிக்காதீங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயம் இன்னும் நிறைய இருக்குது. நம்முடைய சுபாவங்கள், நம்மளுடைய கிரியைகள். ஆனால் என்ன தெரியுமா சொல்கிறார் பவுல் ஒரு இடத்துல? அன்பு கூறுறதுல மாத்திரம் கடன் பண்ணுங்க, வேறு எதுலையும் கடன் படாதுருங்கள்னு சொல்கிறார். வேறு எதுலேயும் நம்ம கடன்காரெல்லாம் இருக்கக்கூடாது. அன்பு கூறுவதில் மாத்திரம் கடன் படுங்க. பரவாயில்ல, ஊக்கமாக அன்பு கூறுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊக்கமாக. அவங்க அப்படி தான், அவங்க சுவாபம் அப்படின்னா நம்ம சுவாபம். இப்போ கிறிஸ்து
நம்ம சுவாபம் இப்படி கெட்டு போன சுவாபம்னு இருந்து அவரும் கெட்டு போன மாதிரி நடந்திருந்தார்னா நமக்கு ரட்சிப்பு கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்கு. அப்போது அவர் தன்னுடைய சுவாபத்தை இழக்கவில்லை. அவர் எப்படி இருந்தார் அப்படியே. அவர் தன்னுடைய சுவாபத்தை இழக்கலை. அதனால தான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அவர் தன்னுடைய சுவாபத்தை இழந்திருந்தால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டோம். அதே போலத்தான் நம்ம கிறிஸ்துவின் அந்த கிறிஸ்துவின் சிந்தை நம்மளே இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அல்லவா? கிறிஸ்துவனுடைய ஆவி நம்மளே இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அல்லவா? கிறிஸ்துவனுடைய அந்த கிரியைகள் நம்ம இடத்துல காணப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அல்லவா? அவரை நாம் பிரதிபலிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அல்லவா? அப்போ நாம் நமக்கு துரோகிகளுக்கு, நமக்கு விரோதமாய் துரோகம் செய்கிறவங்களுக்கு, நம்மை நிந்திக்கிறவர்களுக்கு, நம்மை அவமதிக்கிறவர்களுக்கு, நமக்கு விரோதமாய் பொருளை பேசுகிறவங்களுக்கு, நமக்கு விரோதமாய் காரியங்களை செய்கிறவர்களுக்கு நாம் யாராக இருக்கணும்? நம்ம யாராக இருக்கணும்? கிறிஸ்துவாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. யாராக இருக்கணும்? கிறிஸ்துவாய் இருக்கணும். எனக்கு ஒருத்தர் துரோகம் செய்துட்டாங்க, எனக்கு தெரியும், கர்த்தரும் வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு வைங்களேன். இப்போ நான் என்ன செய்யணும்? கஷ்டமாக தான் இருக்கும், சங்கடமாக, மாம்சத்தில் அது கஷ்டத்தையும் சங்கடத்தையும், ஏன் வலியையும் வேதனையும் வருத்தத்தையும் கொடுக்கும். ஆனாலும் கிறிஸ்து எவ்விதமாய் நம் நிமித்தம் பாடுகளை ஏற்றுக்கொண்டு நமக்கு சங்கடங்கள் எல்லாம் தீர்த்தாரோ அதே போல் நாமும் கூட என்ன செய்யணும்? கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவர்களாக, அவங்க மூலமாக எவ்வளோ கஷ்டம் வந்திருந்தாலும், எவ்வளோ துக்கம் வந்திருந்தாலும், எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ நமக்கு மனசே கஷ்டம் வேதனை நிறைஞ்சிருந்தாலும் கூட அவர்களுக்கு கிறிஸ்துவை நாம் என்ன செய்யணும்? பிரதிபலிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவை நாம் பிரதிபலிக்க வேண்டும். ஆனால் சில பேருக்கு இந்த காரியம் புரிவதே இல்லை. தப்பு பண்ணியிருப்பாங்க, அவங்களே திமிரு தண்டம் பண்ணி இன்னும் அலைவாங்க. நான் அப்படி தான், சில பேர் இருப்பாங்க, நான் அப்படி தான், இல்லைன்னா நான் தெரியாமல் பண்ணிட்டேன் பெண்ணன்ற அப்படின்னு கேட்குறவங்க இருப்பாங்க. தெரியாமல் பண்ணிட்டதாக கூட ரெகனைஸ் பண்ணி அதற்காக மனத்தாழ்மையோடு கூட நாம் நடந்து கொள்ளும்பொழுது தான் அதிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். தேவனும் மன்னிப்பார். ஆமாம், நான் தெரியாமல் செஞ்சேன் பெண்ணன்ற அப்படின்னு கேட்டால் அங்கே என்ன உண்டாகும்? என்ன உண்டாகும்? என்றைக்கு நம்ம தாழ்த்தணும். அதுதான் இயேசு சொன்னார். ஒருத்தனுக்கு மன்னிக்கப்படுதுன்னா, யாருக்கு அதிகமாக மன்னிக்கப்படுதோ அவன் அதிகமாக என்ன செய்யணுமா? என்ன செய்யணுமா? அன்பு கூற கடமைன்னு சொல்லப்படுகிறது. யாருக்கு அதிகமாய் மன்னிக்கப்படுகிறதோ, யாருடைய வாழ்க்கையில் நடந்த, கடந்த நாட்களில் நடந்த, வாலிபத்தில் நடந்த அந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் மன்னித்து ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கிறார். நல்ல வாழ்க்கை எப்படி கொடுப்பார் கர்த்தர்? நிறைய பேர் கர்த்தர் கொடுத்தார்னு சொல்லுவாங்க. கர்த்தர் எப்படி கொடுப்பார்? இங்கே இருக்கிறவங்களை வைத்து தானே கொடுப்பார், இல்லை? நேரடி அவரே ஒரு பொண்ணை மாதிரி வந்துடுவார் ரூபனுக்கு. ரூபனுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்குறான்னு ஒரு பொண்ணாக அவர் மாதிரி வருவார். அதெல்லாம் மற்ற இடத்துல நடக்கும், நம்ம இடத்துல அப்படியெல்லாம் நடக்காது. இங்கே அதற்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பார். இங்கே அதற்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பார். அதை கொண்டு வந்து இணைப்பார். அப்படி இணைக்கும் பொழுது யார் யார் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் சொல்லுவார். அதை நாம் செய்ய தவறும்போது தான் பிரச்சனைகள் உருவாகிறது. பிரச்சனைகள் உருவாகிறது. ஒரு விபச்சார ஸ்திரீ கையமையுமாய் பிடிக்கப்பட்டால் கல்லெறியண்டு சாக வேண்டும் நியாயப்பிரமாணத்தின்படி. ஆனால் இப்போது இயேசு கிருபையாய் இருக்கிறார். அவர் கிருபையின் காலத்தை கொண்டு வந்து அவர் கிருபையாய் நிற்கிறார். இப்போ நியாயப்பிரமாணமாக கிருபையான்னு வருது. அந்த நேரம் அவள் கிருபையை பற்றி கொள்ளுகிறாள், அவருடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிறாள். மற்றவர்களும் கூட நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாதபடிக்கு அந்த கிருபையையே பார்க்கிறார்கள். அந்த கிருபை வெளிப்படுகிறது. உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறிய கடவுள். அந்த கிருபை தான் அவங்கள மனுஷனாக மாற்றி, யார? நியாயப்பிரமாணத்தின்படி கல்லெறிந்து காரியங்களை சாதிக்க வேண்டும் என்றவங்களே மனுஷனாக மாற்றினது அந்த கிருபை தான். பாவம் செய்து விழுந்து கடந்தவர்களையும் அந்த கிருபை தான் பாதுகாத்தது. அவர் கேட்கிறார், எங்கம்மா நீ நியாயத்தவங்க யாரும் இல்லையா? யாரும் கல்லெறிலையா? யாரும் இல்லை. சரி,
நான் நியாயப்பிரமாணமாக வரல, அதன் முடிவாய் தான் வந்திருக்கேன். நானும் உன்னை நியாயப்பிரமாணத்தின்படி நான் தீர்க்கலை, என்னுடைய கிருபையை கொடுக்குறேன். இனி என்ன செய்யாத? இதுதாங்க கிருபை. இனி என்ன செய்யாத? இனி பாவம் செய்யாத, இனி இப்படி தவறா பேசாத, இனி இப்படி தவறா நடக்காத, இனி இப்படி தவறா பார்க்காத, இனி தவறா இப்படி யோசிக்காத. எல்லாம் அதில் அடங்கி போயிடுது. இனி பாவம் செய்யாத என்ற இடத்துல அது எல்லாமே அடங்கி போகுது. நம்ம நினைக்கலாம் வெறும் விபச்சார பாவத்தை மாத்திரம் தான், இல்லை, அதில் எல்லாமே அடங்கி போகுது. அதுக்கப்புறம் அவள் ஜீவனோடு இருந்தாலாம். எப்படி இருந்தாலும் தெரியுமா? இயேசுவுக்கு நன்றியுள்ள ஒரு பாத்திரமாய், இயேசுவனுடைய சீஷியாய் மாறி, இயேசுவை பின்பற்றி அநேகருக்கு சாட்சியாய் இருந்தாலாம். ஏன்? அவளுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. ஆகவே அவள் இயேசு என்ன செய்தான்? அதிகமாக அன்பு கொண்டாள். இயேசு அதான் சொல்ல, யாருக்கு கொஞ்சமாக மன்னிக்கப்படுதோ அவங்க கொஞ்சமாக அன்புக்கு வருவாங்களாம். யாருக்கு அதிகமாக மன்னிக்கப்படுதோ அவங்க என்ன செய்வாங்களாம்? இப்போ நமக்கெல்லாம் கொஞ்சமாக மன்னிச்சிருக்கிறாரா, அதிகமாக மன்னிச்சிருக்கிறாரா? கொஞ்சமாக அதிகமாக செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம். கிருபை அப்பப்போ நம்மளை பாதுகாத்துக்கிட்டே இருக்குது. டெய்லி ரொட்டீனாக செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். ரொட்டி சுடுற மாதிரி, சாப்பாடு செய்கிற மாதிரி, குழம்பு வைக்கிற மாதிரி, டெய்லி ரொட்டீனாக சில காரியங்கள் தவறு நடந்துக்கிட்டே தானே இருக்குது. ஏதாவது ஒரு விதத்தில் செஞ்சுக்கிட்டே தானே இருக்கும். ஆனால் அவர் என்ன செய்கிறாரு? கிருபை கிருபை கிருபை. அந்த கிருபை தாங்கி கொண்டு இருக்கிறது. ஆனால் அந்த கிருபையின் காலம் முடிவடைவதற்குள்ளாக நாம் சுதாரித்து கொண்டு, நாம் இந்த பாவத்தின் கிரியைகளை, சாபத்தின் கிரியைகளை, இந்த உலகத்தின் பிசாசின் கிரியைகளை ஜெயிக்கலன்னு சொன்னால், அதுக்கப்புறம் உபத்திரவ காலத்தில் இதெல்லாம் உபத்திரவமே இல்லை. நம்ம இப்போ நினைக்கிறது எதுவுமே உபத்திரவம் இல்லை. அப்புறம் அந்த காலத்தில் ஆகப்பட்டு உபத்திரப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஆகவே அதற்கு முன்பதாக நாம் சுதாரித்து கொண்டு நாம் என்ன செய்யணுமா? தாவீது சொல்கிற மாதிரி, என் கண்மலையும் என் மீட்பரும் ஆகிய கர்த்தாவே. என்னை மீட்பர்னா என்ன? என்னை மீட்கிறவர். எதிலிருந்து மீட்கிறவர்? எல்லாவற்றிலிருந்தும், இந்த பாவ உலகத்தில் இருந்து, இந்த அழிந்து போகக்கூடிய உலகத்தில் இருந்து. உலகத்தை கேட்டால் நீ எந்த நிலைமையில் இருக்கன்னு கேட்டால் அது என்ன தெரியுமா சொல்லும்? இப்போவோ அப்போன்ற கேஸில் நான் இருக்கேன். சில பேர் மரணத்துக்கு போராடிக்கிட்டு இருப்பாங்க தெரியுமா? இப்போவோ அப்போன்னு தெரியும், நமக்கு எப்போ போகுதுன்னு தெரியலேன்னு. சில பேருக்கு அப்படி இல்லை, அப்படி படுத்தோடனே போயிடுவாங்க, நல்லா பேசிக்கிட்டே போயிடுவாங்க. அதெல்லாம் நல்ல மரணங்கள். சிலதுக்கு இழுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ தெரியாது, இப்போ அப்பான்னு தெரியாது. அதை போல தான் இப்போ உலகம் இருக்குது. உலகத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா அதுதான் சொல்லும், இப்போவோ அப்போவோ. எப்போ முடியும்னு? என்னுடைய வாழ்க்கை எப்போ முடியும்னு தெரியாது. நான் முடிவுற காலத்திலே நான் இருக்கிறேன். அந்த உலகத்தின் மேலே தான் நாம் இருக்கிறோம். முடிவுற போகிற உலகத்தின் காலத்தில் அந்த உலகத்தின் மேல் தான் நாம் இருக்கிறோம். அந்த உலகத்தின் மேலே நாம் இருந்து கொண்டு நாம் ரொம்ப என்ன செய்திடக்கூடாது? தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்தால் அதோடு சேர்ந்து போக வேண்டிய சூழ்நிலை வரும். தேவனை நாம் அண்டிக் கொள்வோம் என்று சொன்னால் தாவீதை போல நாம் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆகவே நம்முடைய வாயின் வார்த்தைகள், நம்முடைய இருதயத்தின் தியானம் எப்படி இருக்கணுமா? அவருக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும், அவர் விரும்பக்கூடியதாக இருக்க வேண்டும். ஏன்னா இந்த இருதயத்திலிருந்து பொல்லாத சாவுக்கு ஏதுவான எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குமா. வசனம் அப்படி தான் சொல்லுது. வசனம் சொல்லுது, மத்தையிலெல்லாம் நம்ம வாசிக்கும் போது, மார்க்கிலெல்லாம் வாசிக்கும் பொழுது நிறைய தான் சொல்லுது. அதில் இந்த இருதயத்தில் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, வாய்க்குள்ளே போகிறது எதுவும் தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுத்து தான் என்ன செய்யும்? அடுத்தவங்களை தீட்டுப்படுத்த. ஒரு காலத்தில் என்ன இருந்துச்சு? இது சாப்பிட்டா தீட்டு, அது சாப்பிட்டா தீட்டு அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் ஏசு என்ன தெரியுமா சொன்னால், இதெல்லாம் தீட்டு இல்லை, இதெல்லாம் என்ன ஆகும்? உள்ளே போயிட்டு வெளியே போயிடும். நியாயப்பிரமாண காலத்தில் அப்போல்லாம் அவங்க பன்றி இறைச்சி சாப்பிடக்கூடாது, பிரமாணம் இருக்குது. அதை பிடிச்சிக்கிட்டாங்க, பன்றி இறைச்சி சாப்பிட மாட்டோம். சரி, நல்ல இறைச்சி சாப்பிட்டு நல்ல புத்தி வருதா? அந்த பன்னியுடைய கேவலமாக இருக்குது. கழுவப்பட்ட பன்றி மறுபடியும் எங்கே போவோமா? சேத்துக்கு. நாயெல்லாம் எங்கள் பக்கத்துலேயே வைக்க மாட்டோம் நாங்கள். அந்த நாய்க்கு இருக்கிற நன்றி கூட நிறைய பேருக்கு கிடையாது. ஆனால் அந்த நாய் புத்தி இருக்குது, அதுக்கு ஒரு கெட்ட புத்தி இருக்குது. என்ன புத்தி அது? கக்குனதே மறுபடியும் தின்னும். அப்போது
வாய்க்குள்ளே எது போன சிலதெல்லாம் போனால் தீட்டுனாங்க. ஆனால் இயேசு சொல்லிட்டாரு, அதெல்லாம் உள்ளே போயிட்டு ஆசன வாய் வழியாக கழிஞ்சு போவோம்ப்பா, அது உன்னை தீட்டுப்படுத்தாது. ஆனால் அவன் உள்ளத்திலிருந்து வருது பார், தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத இருதயத்தின் நினைவுகள், சிந்தனைகள், தேவையில்லாத வார்த்தைகள், அதுதான் என்ன செய்யும்? உன்னையும் தீட்டுப்படுத்தும், கேட்குறவங்களையும் தீட்டுப்படுத்தும். கேட்குறவங்களையும் தீட்டுப்படுத்தும். அப்போ நம்முடைய உள்ளத்திலிருந்து இப்படிப்பட்ட கிரியைகள் இருக்கக்கூடாது. அசுத்தமான, தேவன் விரும்பாத, அடுத்தவர்களை நம்மையும் தீட்டுப்படுத்தக்கூடிய, தேவனுடைய நாமத்திற்கு மகிமை இல்லாத அப்படிப்பட்ட எந்த காரியம் நம்முடைய இருதயத்திலிருந்து வெளிப்படக்கூடாது என்று சொன்னால் அதில் எப்போ என்ன இருக்கணும்? தேவனுடைய வார்த்தைகள் மாத்திரமே நிறைந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அங்கே நாம் இயேசுவை தான் காண்பிக்க வேண்டும். இயேசுவின் வார்த்தையை தான் நாம் இயேசுவை எப்படி காண்பிக்கிறது? பார்ப்பா, அவர் சிலுவையில் தொங்குறார் பார், அப்படியா காட்டுறது? அதையா காட்டுறது? இல்லை என் சட்டையை திறந்து பார், நான் சிலுவை போட்டிருக்கேன் பார் அப்படின்னு காட்டுறதா? அது இல்லை. இயேசுவை காட்டுறதுன்னா என்ன? இருதயத்தில் வார்த்தையாகி அவரை காண்பிக்க வேண்டும். அவரே வார்த்தையாய் தான் வந்தார் இந்த பூமிக்கு. அந்த வார்த்தை தான் மாம்சமாகி நம்ம மத்தியில் வாசம் பண்ணினார் என்று சொல்ல, அந்த வார்த்தையை நம்முடைய இருதயத்தில், அவர் வார்த்தையான தேவன், அதை நாம் காண்பிக்கணும். நம்முடைய வாயிலிருந்து வர இருதயத்தை காண்பிச்சா வாயிலிருந்து அதுதான் வரும். ஆமென். அல்லேலூயா. இருதயத்திலேருந்து நம்ம காண்பிக்கணும்னா வாயிலிருந்து அது வரும். என்ன வரும்? அவருடைய வார்த்தைகளாய் வரும். இப்போ நேற்றுக்கு இதை கொடுத்தார் எனக்கு, அதுதானே வந்துட்டு இருக்குது. வார்த்தையை தான் கொடுத்தாரு, மற்றதெல்லாம் அதிலோடு இருக்க அந்த விரிவாக்கம் எல்லாம் அவர்கிட்ட இருந்து தானே வந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. என் இருதயத்தை அவருக்கு கொடுத்தது மாத்திரம்தான். நீங்கள் பேசுங்க, என் வாயும் கொடுத்துட்டு நீங்கள் பேசுங்க. இப்போ இந்த நேரத்தில் மாத்திரமே, எல்லா நாளிலும் எல்லா நேரத்திலும் இதுதான் நம்முடைய தியானமாக இருக்கும். சங்கீதக்காரர் சொல்ல, இரவும் பகலும் அதுதான் என்னுடைய தியானம். ராச்சாமங்களிலும் கூட அதை தான் நான் தியானிக்கிறேன்னு சொல்கிறேன். அப்போ நம்முடைய தியானம், நம்முடைய வாயின் வார்த்தைகள் அது கெட்ட வார்த்தையாக இருக்கக்கூடாது. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய, அடுத்தவங்களை தீட்டுப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக இல்லாமல் அடுத்தவங்களை நன்மை செய்யக்கூடிய வார்த்தைகளா, அடுத்தவங்களுக்கு பிரயோஜனம் உள்ள வார்த்தைகளா, தேவன் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா நம்முடைய வார்த்தைகள் தேவனுக்கு பிரியமான வார்த்தையாக இருக்கணும். நம்முடைய இருதயத்தின் தியானமும் தேவனுக்கு பிரியமானதாக இருக்கணும். வேற எதையும் தியானிக்கக்கூடாது. பிசாசுக்கு வாயையும் இருதயத்தையும் என்ன செய்யக்கூடாது? வாடகைக்கு விடக்கூடாது. சொல்லுங்க, உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்கள் வாயையும் உங்கள் இருதயத்தையும் பார்த்து சொல்லுங்க. நேராக பாருங்க, ஒருத்தர் நேராக பாருங்க. கையை கொடுத்து சொல்லு, அங்கே பார்த்து சொல். உங்கள் வாயையும் உங்கள் இருதயத்தையும் பிசாசுக்கு வாடகைக்கு விடாதீங்க. உனக்கு யாரும் சொல்லியா? கூட நான் சொல்கிறேன், நீ எனக்கு சொல்லு. உன் வாயையும் உன் இருதயத்தையும் பிசாசுக்கு வாடகைக்கு விடாதே. ஆமென். சொல்லிட்டீங்களா? ஏனோ சந்தோஷம் இல்லை சில பேருக்கு. உங்களை இருதயத்தில் இல்லை அந்த துக்கங்கள் ஒரு வேளை, ஏதோ கஷ்டங்கள் சங்கடங்கள் ஒரு வேளை உங்களை சங்கடப்படுத்தி இருந்தாலும் கூட கர்த்தருடைய வார்த்தை அங்கே வைங்க, அந்த துக்கமெல்லாம் நீங்கும். ஆமென். அல்லேலூயா. தாவீது அதை தான் பார்க்குறார். எப்போவுமே நான் அவருக்கு பிரியமாக இருக்கணும். இன்னொரு இடத்துல அவர் சொல்லுவார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும்னு சொல்கிறார். நம்ம பாட்டெல்லாம் பாடுறோம், அந்த வார்த்தையெல்லாம் தாவீதனுடையது தான். லெக்ஸ்மேன் எழுதின அந்த பாட்டு, அந்த வரியெல்லாம் யாருது? தாவீது தான். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதியம் ஆண்டவரே, கற்றுத்தாரும் ஆண்டவரே, நீரே நல்ல தேவன், உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செவ்வையான வழியில் நடத்துவாராக. லெக்ஸ்மேனுடைய லிரிக்ஸ் இல்லை அது. அவர் பாட்டு வேணா இசையமைச்சு பாடியிருக்கலாம், ஆனால் லிரிக்ஸ் யாருது? தாவீது. ஆமென். அல்லேலூயா. அப்போ அவருக்கு பிரியமானது, வேதனை உண்டாக்கும் வழிகள் உண்டு என்று பார்த்து நித்திய வழியில் நடத்துங்க. எல்லாம் அவரு தான். நீரை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன், என் உட்கார்தனை எழுந்திருக்கிறேன், எல்லாத்தையும் நீங்கள் அறிந்திருக்க, உமக்கு மறைவாக நான். இதை நீங்கள் டெய்லி எதை வாசிக்கணும் தெரியுமா? மற்றதையும் வாசிக்கணும். அதையும் தாண்டி டெய்லி பழைய ஏற்பாட்டில் ஒரு 5 அதிகாரம், புதிய ஏற்பாட்டில் ஒரு 5 அதிகாரம் வாசிங்க. அதையும் தாண்டி தினந்தோறும் சங்கீதத்துலேயும் நீதிமொழிகள்லையும் கொஞ்சம் கொஞ்சம் வாசிங்க. சங்கீதத்தில் ஒரு 5 அதிகாரம் வாசிக்கணும்னா சின்ன சின்னதான், சீக்கிரம் வாசிக்கலாம். ஆனால் மனம் சும்மா அப்படியே வாசித்துன்னு போயிட்டாங்க. கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக வாசிங்க. நீதிமொழிகளில் ஒரு அதிகாரம் வாசிங்க டெய்லி. மற்றதையும் வாசிங்க. இதை ரொட்டீனாக வச்சுக்கோங்க. 30 நாளைக்கு 31 நாளைக்கு வரும். நீதிமொழிகள் ஒன்று வாசித்தா
31 நாள் இருக்கக்கூடிய மாதத்துக்கு ஒரு அதிகாரம் வரும். சங்கீதத்தில் ஒரு 5 அதிகாரம் இல்லை ஒரு 3 அதிகாரம் அப்படி வாசித்திங்கன்னா நம்மக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கோங்க. நடக்கும்போதும், படுக்கும்போதும், தூங்கும்போதும், ஓடும்போதும், விளையாடும் போதும், வேலை செய்யும் பொழுதும், எல்லாம் செய்யும்போது அது என்ன செய்யும்? அந்த வார்த்தைகள் நம்மக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும். நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் நிற்பதும் அப்படிப்பட்ட வார்த்தைகளினால் தான், அவருடைய கிருபையினால் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்குது, அதுதான் நானும் அவரோடு கூட பேசி கொண்டு இருக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி மனுஷருடைய சஞ்சாரம் எல்லாம், மனுஷருடைய பேச்சுகள் எல்லாம் குறைந்து போய்விட்டது. இன்றைக்கி நிறைய வீடுகளில், நல்ல பெரும்பாலான வீடுகளில் மொபைலோடு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. கணவன் மனைவி கிட்ட பேசுறதுல, மனைவி கணவன்கிட்ட பேசுறதுல, பிள்ளைகள் பெற்றோரிடத்துல பேசுறதுல, பிள்ளைகள் பெற்றோர் பிள்ளைகளிடத்துல பேசுறதுல, மாமன் மச்சான் பழக்கம் போச்சு, எல்லாமே போச்சு. எல்லாரையும் பிரித்து வச்சிருக்கிறது ஒரு பிசாசு. அது நம்ம கையிலே தான் வச்சுக்கிட்டு இருக்கோம். அது நல்லதனமாக பயன்படுத்தினா நல்லது தான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, சொல்லுங்க, என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. எப்போதும் உமக்கு பிரியமானதை மாத்திரம் செய்ய என்னை போதித்தருளும். வேதனை உண்டாக்கும் வழிகள் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியில் என்னை நடத்தும். நான் உம்மையே நம்பி இருக்கிறேன். நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செவ்வையான பாதையில் நடத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிதாவாகிய தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம். குமாரனாகிய கிறிஸ்துவை நாம் ஸ்தோத்தரிப்போம். பரிசுத்த ஆவியானவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களோடும் கூட உடைய வருகை மட்டும் தங்கி தரிப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. ஒரு வாழ்த்துங்கள். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. 31ஆம் தேதி இருக்கக்கூடிய அந்த விசேஷித்த கூட்டத்தை மறந்துடாதீங்க. மற்றபடி இருக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.